கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 37வது நாளிலும் வெளிப்படுத்தின புத்தகத்தை தியானிக்கும்படியாய் கர்த்தர் நல்ல கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய், இந்த 37வது நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை தியானிக்கிற நம்மோடு கர்த்தர் பேசும்படியாய் நம்ம எல்லார் கண்களை மூடி நம்ம எல்லார் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைபடும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசும்படி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்கிற நாமம் உடையவரே, ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களோடு பேசுகிற நல்ல தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அருமையான இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாங்கள் தியானித்து ஆண்டவரே வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டிய ஆண்டவரே அவசியத்தை உணர்ந்து ஆண்டவரே உம்மை சந்திக்கிற நாளுக்காக ஏக்கத்தோடு வாஞ்சையோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆயத்தமாக கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். தம்முடைய வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க, தடைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவரே. இந்த நேரலையில் இணைந்திருக்கிற ஆண்டவர் வார்த்தையை ஆண்டவரே தியானிக்கும்படி இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உடைய ஆளுகை இருக்கட்டும், பிரசன்னம் நிரப்பட்டும். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். உடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிந்தையை தடுமாற பண்ணுகிற ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் மகிமையாய் ஆண்டவரே உம்முடைய கிரியில் நடப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 37வது நாளிலும் தொடர்ந்து நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த நாட்களில் 36வது நாளில் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையின் 2வது பகுதியான பகிரங்க வருகை குறித்தும் அதை தொடர்ந்து நடக்கிறதான அர்மகதோன் யுத்தத்தை குறித்தும் நாம் தியானித்தோம். ஆக 7 வருட அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் முடிவிலே அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு முடிவை உண்டாக்கும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் மணவாட்டி சபையாகிய நம்மோடு கூட அவர் இறங்கி வருகிறதான் பகிரங்க வருகை என்று பார்த்தோம். ஒலிவ மலையின் மீது பகிரங்கமாக இறங்கி வருகிற கர்த்தர் அவர் அர்மகதோன் என்கிற இடத்துல கூடுகிற அந்தி கிறிஸ்துவின் தலைமையில் கூடுகிறதான பூமியின் ராஜாக்களுடைய இராணுவங்களுக்கு விரோதமாய் கர்த்தர் இயேசு யுத்தம் பண்ணுகிறார். அந்த யுத்தத்தின் முடிவில் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு முடிவு உண்டாகிறது என்று கடந்த நாட்களில் தியானித்தோம். திரும்ப ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 2 யுத்தத்தை பற்றி சொல்லப்படுகிறது. ஒன்று அர்மகதோன் யுத்தம், இன்னொன்று கோகு மாகோகு யுத்தம். ஆகவே இன்னும் கோகு மாகோகு யுத்தம் என்கிற யுத்தத்தை இன்னும் நாம் பார்க்கவில்லை, இனி அடுத்துதான் வரப்போகிறது. ஆக இந்த 2 யுத்தத்தையும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. அர்மகதோன் யுத்தம் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவின் கூட்டணி ராஜ்யங்களுக்கும் இடையில் நடக்கிற யுத்தம். அந்த யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவாய் வருகிறதான ராஜ்யங்களை கர்த்தர் முறியடிக்கிறார். அந்த பிணங்களை விருந்தாக சாப்பிடும்படி கர்த்தர் பறவைகளுக்கு அழைப்பை கொடுக்கிறார். பறவைகள் வருகிறது. அந்த மொத்த ராஜாக்கள், சேனை தலைவர்கள், பராக்கிரமசாலிகள், பலவான்கள், சிறியோர் பெரியோர், சுயாதீனர், அடிமைகள், இப்படிப்பட்ட எல்லா அந்த யுத்தத்துக்கு வருகிற ஜனங்களையும் கர்த்தர் சங்காரம் பண்ணும் பொழுது அவருடைய பிணங்களை தேவனால் அழைக்கப்பட்டதான பறவைகள் அவள் விருந்தாக அனுபவிக்கிறது என்பதை பார்த்தோம். அந்த அர்மகதோன் யுத்தத்தின் முடிவிலே அந்தி கிறிஸ்து கள்ளத்திற்கு பிடிக்கப்படுகிறார்கள். இது அர்மகதோன் யுத்தம். கோகு மாகோகு யுத்தம் என்பது 1000 வருட அரசாட்சியின் முடிவில் நடப்பது. 7 ஆண்டுகளின் முடிவில் நடப்பது அர்மகதோன் யுத்தம். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் உண்டாவது கோகு மாகோகு யுத்தம். 2 யுத்தங்களும் வித்தியாசமானவைகள், 2 யுத்தங்களும் வித்தியாசமான தலைமையில் நடப்பவைகள். ஆகவே 2ஐயும் நம்ம குழப்பிக்கொள்ளக்கூடாது. வேதத்தில் 2ம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அர்மகதோன் யுத்தம் முடிந்தவுடன் என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த
செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அர்மகதோன் யுத்தத்திலே முடிவில் நடக்கிற காரியத்தான் இந்த வசனம் வாசிக்கிறோம். நேற்று தினத்திலே இது குறித்து நாம் தியானித்து விட்டோம். ஆகவே இந்த அர்மகதோன் யுத்தத்தின் முடிவிலே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்படுகிறார்கள். அவர்கள் உயிரோடே அக்னி கடலில் தள்ளப்படுகிறார்கள். ஆக அர்மகதோன் யுத்தம் முடியும் பொழுது அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு அவர்கள் அக்னி கடலில் தள்ளப்பட்டு விட்டார்கள். இது முடிந்த உடனே என்ன நடக்கிறது, அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். 20ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து அது குறித்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் உயிரோடு பிடிக்கப்பட்டு அக்னி கடல் தள்ளப்பட்டவுடன் இப்ப யோவான் ஒரு காட்சியை பார்க்கிறார். ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோல், பாதாளத்தினுடைய சாவியை கையில் பிடித்துக்கொண்டு ஒரு பெரிய சங்கிலியும் தன் கையில் எடுத்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். அவன் என்ன செய்கிறானா, இப்பொழுது பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்டதான அந்த பழைய வலு சர்ப்பத்தை அவன் சங்கிலியினால் கட்டுகிறான். இந்த வலு சர்ப்பமாகிய சாத்தான் தான் தள்ளப்பட்ட லூசிஃபர். அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்கள். எப்படி பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்கிற திரியேக தேவன், திரித்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறாரோ அதுபோல தன்னையும் அவன் ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக பழைய வலு சர்ப்பம் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி என்று காண்பித்தான். ஆகவே இந்த அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி பிடிக்கப்பட்ட உடனே இப்போ வலு சர்ப்பமாகிய தள்ளப்பட்ட சாத்தான் இருக்கிறான். இந்த சாத்தான தேவதூதன், அந்த இறங்கி வருகிற தூதன் சங்கிலினால் கட்டி பாதாளத்தில் தள்ளி அவன் அடைத்து வைக்கிறான். எத்தனை காலமாம்? 1000 வருஷம் அவன் தற்காலிகமாய், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, நரகத்திலே சாத்தான் தள்ளப்படவில்லை. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசி தான் முதல் முறை பிடிக்கப்பட்ட பொழுதே அவன் அக்னிகளை தள்ளப்பட்டார் உயிரோடு. ஆனால் சாத்தான் அவன் தற்காலிகமாகத்தான் அடைக்கப்பட்டிருக்கிறான் 1000 வருஷம் அளவும். அந்த 1000 வருஷம் முடிந்த பின்பு 3ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு அதாவது 1000 வருஷங்களுக்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். திரும்பவும் 1000 வருஷம் முடிந்த பின்பு இந்த சாத்தான் மீண்டும் கட்டவிழ்க்கப்படுவான். அது கொஞ்ச காலத்துக்கு தான். அதற்கு பின்புதான் முடிவு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையில் அர்மகதோன் யுத்தத்தில் அந்த கிறிஸ்துவின் ஆளுகை முடிந்தவுடனே சாத்தான் பிடிக்கப்படுகிறான். 1000 வருஷம் அவன் பாதாளத்திலே அவன் தற்காலிகமாக அடைக்கப்படுகிறான். எதற்காக என்று சொன்னால், அந்த 1000 வருஷம் அளவும் சாத்தான் மீண்டும் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு தேவன் அவனை அடைத்து வைத்து சாத்தான் இல்லாத ஒரு உலகத்தை 1000 வருஷம் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பேர்தான் 1000 வருட அரசாட்சி. இன்னைக்கு நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு 1000 வருடம் அரசாட்சி. இந்த 1000 வருஷம் சாத்தான் அடைக்கப்பட்ட பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 1000 வருஷமும் இந்த பூமியை அவர் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. இப்ப வாசிங்க
4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட, நல்ல கவனி இந்த வார்த்தையை, கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். சாத்தானாகிய அந்த பழைய வலுசர்பம் பாதாளத்திலே தற்காலிகமாய் அடைக்கப்படுகிறதான அந்த 1000 வருடங்கள் இந்த பூமியிலே கிறிஸ்து இயேசு ஆளுகை செய்ய போகிறார். அவரோடு கூட முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள், அதாவது முதல் முறை உயிர்த்தெழுந்த கூட்டம், அந்த உயிர்த்தெழுந்தவர்கள் இயேசுவோடு கூட இந்த அரசாட்சியில் பங்கு பெறுகிறார்கள். ஆக இந்த கடைசி நாட்களில் நடக்கிற சம்பவங்களை நேபுகாத் நேச்சாருக்கு தேவன் அந்த பொற்சிலையாக அவன் தரிசனத்தில் கண்ட சிலை, அந்த சிலையின் மூலமாய் கடைசி நாட்களை வெளிப்படுத்தும் பொழுது, நீங்கள் அந்த சொப்பனத்தை குறித்து வாசிக்கும் பொழுது அநேக ராஜ்யங்களை குறித்ததான வெளிப்பாடுகளும் சிலையில நாம் பார்க்கிறோம். அதன் முடிவிலே ஒரு பெரிய கல் வருகிறது. அந்த கல் அந்த சிலையின் பாதங்களிலே படும் பொழுது அந்த சிலையானது சுக்குநூறாக உடைந்து இருக்கிற இடம் தெரியாமல் போய்விடுகிறது. அந்த சிலையில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு ராஜ்யங்கள் என்று பார்த்தோம். உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாக ராஜ்யங்கள் என்று கடந்த நாட்களை தியானித்தோம். அந்த கடைசி ராஜ்யம் தான் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை நடக்கும் பொழுதுதான் அந்த பெரிய கல் வருகிறது, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை மேல் மோதுகிறது. அந்த ஆட்சியானது, அந்த ஆளுகையானது இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்து போகிறது. அழிந்து போன பின்பு அந்த பெரிய கல் என்ன செய்கிறதாம், அது பெரிதாகி பூமியை நிரப்புகிறது. இதான் நேபுகாத் நேச்சாரின் சொப்பனம். அப்படி இருக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனத்தை தானியேல் சொல்லும் பொழுது அவர் சொல்ற வார்த்தையை வாசிங்க. தானியேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 44வது வசனம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவது இல்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கு நிற்கும். நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தில் ஒரு பெரிய கல், எந்த மனிதனாலும் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் தானாக அது உருண்டு வந்து அந்த ராஜ்யங்களை அழித்து அது பூமி முழுவதும் நிரப்புகிறது. அது தானாக இன்றைக்கு நிலைநிற்க ராஜ்யமாய், எந்த மனிதனுக்கு கொடுக்கப்படாமல் அது பெரிய ராஜ்யமாய் உருவாகிறது என்று பார்க்கிறோம். அந்த கல் தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் எந்த மனிதனாலும் பெயர்க்கப்படாத, அதாவது உலகத்தில் ஒவ்வொரு ராஜ்யங்களும் ஒரு மனிதனால உண்டாக்கப்பட்டு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமோ ஒரு மனிதனால் கொடுக்கப்படுகிறது அல்ல, ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்படுகிறது அல்ல. அவர் தானே அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி உலகத்தின் முழு ராஜ்யங்களை அழித்து பூமி முழுவதையும் அவரே ஆளுகை செய்கிறார். ஆகவே சாத்தான் பாதாளத்தில் தற்காலிகமே அடைக்கப்பட்ட பின்பு சாத்தான் இல்லாத உலகம், பாவமில்லாத உலகம், கள்ள தீர்க்கதரிசியும்
கள்ள அந்த கிறிஸ்துக்களும் இல்லாத இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுதான் 1000 வருடம் அரசாட்சி. 1000 வருஷம் இயேசுவே இந்த பூமி ஆளுகை செய்கிறவர். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அந்த ஆளுகை நாட்களை. அது மகிமையான நாட்கள். சாத்தான் இல்லாத உலகம் அது, பாவம் இல்லாத உலகம் அது. ஜனங்களை மோசம் போக்குகிறதான கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள ஊழியர்களும் இல்லாத ஒரு மகிமையான உலகத்தை கர்த்தராக இயேசு ஆளுகை செய்ய போகிறார். அந்த ஆளுகை எப்படி இருக்கும்? அந்த 1000 வருஷம் இந்த பூமி எப்படி இருக்கும்? வேதத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுத்ததான வசனங்களை வைத்து நாம் தியானிக்க போகிறோம். நல்ல கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பொறுத்தவரை வேதத்திலே கர்த்தர் நமக்கு என்ன விளங்க பண்ணினாரோ அதை மட்டும்தான் நாம் புரிந்து கொண்டு சொல்ல முடியும். ஆனால் முழுமையான அந்த காட்சிகள் நாம் வருகையில் தான் பார்க்க முடியும். இந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும்? பைபிளில் நம்ம வேதத்தில் ஆவியான கொடுத்த வசனங்களை வைத்து இப்படி தான் எல்லாம் இருக்கும் நாம தியானிக்கிறோம். ஆனால் இப்படித்தான், இதுக்கு மிஞ்சி இல்லை அல்லது இவைகள் தான் முழுமையாக அறிந்து கொண்டேன் என்று சொல்ல முடியாது. நாம் அறிந்து கொண்டதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இதை விட அது மகிமையாகத்தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் நாம் தியானிக்கிறது, நாம் புரிந்து கொள்கிறது 100% தான். இதை விட இந்த 1000 வருட அரசாட்சி நாட்கள் மகா மகிமையாய், அது மகத்துவம் நிறைந்ததாய், அது யாராலும் விவரிக்க முடியாத ஒரு மகிமையான நாட்களாய் இருக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த 1000 வருட அரசாட்சியில் இயேசுவோடு ஆளுகை செய்ய போகிறோம்? அல்லேலூயா. இந்த 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கிறது, அதை குறித்த காரியங்களை பார்க்க போகிறோம். முதலாவது, யார் இந்த அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள்? முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடே கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான். முதலாம் உயிர்த்தெழுதலில் எழும்புகிறவர்கள் இயேசுவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வார்கள். இங்கே நீ பார்க்கும்போது முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் மரணம் இப்படிலாம் சொல்லப்படுகிறது. அப்போ முதல்ல முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல், முதலாம் மரணம், இரண்டாம் மரணம், இது எவைகளை குறிக்கிறது? இப்போ முதலாவது மரணம் என்பது உலகத்தில் எல்லாருக்கும் உண்டாகிற சரீர மரணம். ஒருவேளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதமாகி அதற்குள்ளதாக நாம் மரிக்கிறோம் என்றால் அது முதலாவது மரணம். இரண்டாம் மரணம் என்று சொல்லப்படுவது மரித்தவர்கள் எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழணும். அவங்க வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களோ ஆயத்தமற்றவர்களோ அவர்கள் கட்டாயம் ஒரு நாள் உயிர்த்தெழ வேண்டும். அந்த உயிர்த்தெழுதலில் வித்தியாசம் இருக்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல், அது என்னன்னு சொல்லுகிறேன். ஆகவே எப்படியும் மரித்தவர்கள் திரும்ப ஒரு நாள் உயிரடையணும். இப்படி உயிரடையும் பொழுது வருகைக்கு ஆயத்தம் இல்லாமல், ரட்சிக்கப்படாமல், கைவிடப்பட்டவர்களாய் மரித்தவர்கள் இரண்டாவது மரணத்துக்காக உயிர்த்தெழுவார்கள். இரண்டாம் மரணம் என்று சொல்லுவது நரகம். முதலாம் மரணம் என்பது சரீர மரணம், இந்த பூமியிலே மரிக்கிறது. இரண்டாம் மரணம் என்பது நரகம். ஆக முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்களுக்கு நரகம் கிடையாது. அப்போ யார் முதலாம் உயிர்த்தல் பங்கெடுக்கிறவர்கள்? நரகம் என்கிறதான அந்த நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்பட்டவர்கள். அப்போ இவங்க தான் முதலாவது உயிர்த்தெழு பங்கு பெற்றவர்கள். அப்போ முதலாவது உயிர்த்தெழுதலில் யார் எழும்பினார்களோ அவர்கள் தான் 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறுவார்கள். அப்போ முதலாவது உயிர்த்தெழுதல் என்பது என்ன? அதில் யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்கள்? வாசிங்க. முதலாவது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த 5ஆம் அதிகாரம் தியானிக்கும் பொழுது சொன்னேன், இந்த பாட்டை யாரை குறித்து பாடப்படுகிறது என்றால் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை, மணவாட்டி சபை. ஆக முதலாம் உயிர்த்தெழுதல் என்பது எதை குறிக்கிறது? யார் யார் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெறுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிறார்களே, அதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். அப்போ ரட்சிக்கப்படாமல் மரித்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே உயிர்த்தெழ மாட்டார்கள். அப்போ ரட்சிக்கப்படாதவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கடைய மாட்டார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கடையாத இவர்கள் 1000 வருட அரசாட்சியெல்லாம் முடிந்த பின்பதாக உயிர்த்தெழுவார்கள். அதுதான் 2ஆம் உயிர்த்தெழுதல். அதிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். அப்போ ஆயத்தமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் மரித்த சபை, இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்பொழுது மரிக்காமல் உயிரோடு இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்கள் சபையாக வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டதான இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெற்றவர்கள். வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைக்கு நரகம் கிடையாது. ஆகவேதான் திரும்ப ஆரம்பம் சொல்லுகிறேன், வருகைக்கு ஆயத்தமாயிடுங்க. வருகையில ஆயத்தமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே நரகத்துக்கு தப்புவிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெறாத கிறிஸ்தவர்கள் கண்டிப்பாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. அவன் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெறுவர்கள் யார்? புதிய ஏற்பாட்டு சபையாகிய மணவாட்டி சபை. அப்போ இவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை இயேசுவோடு பூமியில் ஆளுகை செய்யும். அடுத்து யார் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெற்றவர்கள்? வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். இங்கு நாம் பார்க்கிறோம், இங்கு சொல்லப்படுகிறது 2 சாட்சிகள். இந்த 11ஆம் அதிகாரம் தியானிக்கும் பொழுது 2 சாட்சிகள் கர்த்தரால் அனுப்பப்படுகிறார்கள். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறார்கள். கடைசியில் அந்தி கிறிஸ்துவினால் கொல்லப்படுகிறார்கள். 3 நாட்கள் கழித்து அவர்கள் உயிர்த்தெழுந்து அவர்கள் இங்கே ஏறி வாருங்கள் என்கிற சத்தத்தை கேட்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆக இந்த 2 பேர், இந்த 2 சாட்சிகளும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள். அடுத்து யாரு? வெளிப்படுத்தல் 14:1. பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். இங்கு யோவான் பார்க்கும் பொழுது சீயோன் மலையில 144,000 பேர் தேவனுடைய நாமத்தை நெற்றி எழுதப்பட்டதான அந்த யூத பரிசுத்தவான்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், உபத்திரவ காலத்தின் ஊழியக்காரர்கள் 144,000 பேர் உயிர்த்தெழுந்து சீயோன் மலையில் இருக்கிறார்கள். ஆக இந்த 144,000 பேர் முதலாம் உயிர்த்தெழுதல் பங்கு பெறுகிறார்கள். அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல்னா எப்போ நடக்கிறது? நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலிருந்து அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை முடிகிறதான அந்த நாட்கள், அந்த இடைப்பட்ட நாட்களில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களாய் தேவனால உயிரடையப்பட்டு எழும்புகிறதான அந்த கூட்டம் தான் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள். மணவாட்டி சபை, உபத்திரவ காலத்தில் வந்த 2 சாட்சிகள், உபத்திரவ காலத்தின் ஊழியக்காரர்கள். இவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலிருந்து அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை முடிகிற வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் உயிரிழந்து எழும்புகிறவர்கள். இவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள். இவர்களை தவிர மற்ற எல்லாருமே உயிர்த்தெழாமல் அவர்கள் மரித்தவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் அடுத்ததாக 1000 வருஷம் முடிந்த பின்பு 2ஆம் உயிர்த்தெழுதலில் அவர்கள் பங்கு பெறுவார்கள். இந்த முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த பேட்ச் கட்டாயம் நரகத்தில் தள்ளப்பட மாட்டார்கள். ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த கூட்டம், இவர்கள் சத்தியத்துக்காக வாழ்ந்த கூட்டம். இவர்கள் உலகத்தை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்கள் ஜீவியம் எல்லாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்து தேவன் மட்டுமே எங்கள் வாழ்க்கை என்று சொல்லி வாழ்ந்த கூட்டம் இவர்கள். இவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவார்கள்.
அப்போ நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறலாய் மாற வேண்டும். நீங்கள் நான் எந்த லிஸ்ட்டில் வருகிறோம்? இங்கே 3 லிஸ்ட்டு பார்த்தோம். ஒன்று மணவாட்டி சபை, உபத்திரவ காலத்தின் சாட்சிகள், 144,000 தேவன் ஊழியக்காரர்கள். நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வருகிறோம்? மணவாட்டி சபை. இந்த மணவாட்டி சபை எப்போ உயிர்த்தெழுகிறது, எப்போ எடுத்துக்கொள்ளப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை. அப்போ நீங்கள் நான் ஏங்க வேண்டியதெல்லாம் எப்போ என் மணவாளன் வருவாரோ, எப்போ மத்திய ஆகாயத்தில் வருவாரோ, அவர் சத்தம் என் காதுகள் தொனிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு நாம் ஆயத்தமாயிருந்தால் அந்த எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது நீங்கள் நானும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். நீங்களும் நானும் 1000 வருஷம் இயேசுவோடு இந்த பூமியை ஆளுகை செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கருமையானவர்களே, இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். இவர்களை வச்சுதான் 1000 வருஷத்தை ராஜாதி ராஜாவாக இயேசு ஆளுகை செய்ய போகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசுவோடு கூட சேர்ந்து செய்கிற ஆளுகை அது எத்தனை மகிமை, எத்தனை பாக்கியம். அது சாதாரணமாக ஒரு ஆளுகிறதான அதிகார பதவியில் இருக்கிறதான ஒரு தலைவர் கீழே இருக்கிறதான அந்த கட்சியை சார்ந்தவர்களோ அந்த அரசியலை சார்ந்தவர்களோ தங்களுக்கு பெரிய ஒரு மகிமை நினைக்கிறார்கள். நாங்கத்தான் ஆளுகை செய்கிறோம். அந்த ஆளுகை நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமற்ற ஆளுகையில் இருக்கிறதான தலைவர்களோடு இணைந்திருக்கிற ஆளுகையில் இருப்பவர்களுக்கு அத்தனை ஒரு மேன்மை இருக்குமானால், அழியாத ராஜ்யம் இயேசுவின் ராஜ்யம். 1000 வருஷம் பூமி ஆளுகை செய்ய போகிறார். அவர் உங்களையும் என்னையும் வச்சு தான் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. அந்த மகிமையான நாட்களுக்காக நாம் இயங்கணும். ஒரு நாள் 2 நாள் அல்ல. இங்கே இருக்கிற உலகத்தின் ஆட்சிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் 5 வருஷம்தான். 5 வருஷம் கூட நிரந்தரமான கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு எனக்கு 5 வருஷம் அல்ல, 1000 வருஷம். எவ்வளோ மகிமையான நாட்கள். அப்போது அந்த ஆட்சியில் பங்கு பெறுவதற்கு இன்றைக்கு நாம் ஆயத்தமாகணும். நமக்கு ஒரே ஒரு தகுதி, வருகையில் எப்படி ஆகிலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஆயத்தமாகுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ யார் பங்கு பெறுவார்கள்? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்கள். அடுத்ததாக இந்த 1000 வருட அரசாட்சியில் அரசாங்க அமைப்பு, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? எப்பவுமே ராஜ்யம் அப்படின்னா அந்த அரசாங்கம் ஒரு முறைப்படி இருக்கணும். அந்த அரசாங்க அமைப்பு இருந்தால் தான் அந்த ஆளுகை சரியாக நடக்கும். இப்போ சாதாரணமாக நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், அவர் கீழாக ஒவ்வொரு துறைகளுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த துறை சம்பந்தப்பட்டு அவர்கள் முதலமைச்சரோடு இணைந்திருப்பார்கள். அதற்கு பின்பதாக ஒவ்வொரு பார்லிமெண்ட் தொகுதிக்கு ஒரு எம்பி இருப்பார்கள். அதுக்கப்புறம் சட்டசபை தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பார்கள். பின்பதாக ஆளுகிற அதிகாரத்துறை என்று வரும் பொழுது மாவட்டங்களுக்கு கலெக்டர் இருக்கிறார்கள். அந்த மாவட்டங்களில் அந்த ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் கமிஷனர், அதற்கு கீழதாக பஞ்சாயத்து என்று சொன்னால் அதில் பஞ்சாயத்து தலைவர், வார்டு, இப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனையை சிஎம் வரை கொண்டு போவதற்கு ஒரு ப்ராப்பர் சேனல் இருக்கிறது. அந்த ப்ராப்பர் சேனல் படிதான் ஆளுகை செயல்கள் மாறினாலும் அரசாங்க அமைப்பு மாறாமல் இருக்கும். எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் அரசாங்கத்துக்கு ஒரு அமைப்பு, ஒரு ஒழுங்குமுறை உண்டு. அதே போல தான் இந்த 1000 வருட அரசாட்சியிலும் ஏனாதானும் கர்த்தர் ஆளுகை செய்கிறதில்லை. ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் உண்டாக்கினதே கர்த்தர் தான். அப்போ அவர் ஆளுகை எவ்வளோ மேன்மையாக இருக்கும் பாருங்க. இப்போ அரசாங்க அமைப்பு எப்படி இருக்கும்? வாசிங்க. முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31, 32. இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். நீ குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். மரியாளுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்டதான தீர்க்க தரிசன வார்த்தை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளின் வயிற்றிலே ஒரு பரிசுத்த ஆவியினால் உற்பத்தியாகும் பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசுவின் பெயரிடு, அவர் பெரியவராயிருப்பார், ஒரு உன்னதமான குமாரன் எனப்படுவார். இதுவரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு.
மரியாள் வயிற்றில் இயேசு பிறப்பதற்கு முன்னதாக உன் வயிற்றில் பிள்ளை பிறப்பார், அவர் இயேசுவின் பேர் வையி, அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன். அதே போல இயேசு பிறந்தார், சிலுவையில் அடிக்கப்பட்டார், 3 நாள் உயிரோடு எழும்பினார், அவர் 40 நாட்கள் கழித்து பரமேறினார், இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தீர்க்க தரிசனத்தின் கடைசி பகுதி பாருங்க, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அன்னைக்கு மரியாளுக்கு தேவதூதன் மூலம் சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இன்னும் நிறைவேறவில்லை. இது நிறைவேறுகிறது தான் 1000 வருட அரசாட்சி நாட்கள். இந்த 1000 வருட அரசாட்சியில் தான் இந்த தீர்க்க தரிசனம். இயேசுவுக்கு தாவீதின் சிங்காசனம், தாவீதின் சிங்காசனம் என்று சொல்லப்படுவது இந்த பூமியில தாவீது எருசலேமிலே தலைமையிடமாக கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்தான். அந்த பூமியில ஆளுகை செய்கிற அந்த சிங்காசனம் 1000 வருட அரசாட்சி இயேசு கொடுக்கப்படுகிறது. அப்ப இயேசு தான் ராஜாதி ராஜா, முழு உலகத்துக்கும் அவரே ராஜா. ஒரு நாட்டுக்காகவோ ஒரு ஊருக்கு ராஜாவர் கிடையாது, முழு உலகத்துக்கும் அவர்தான் ராஜா. முழு உலகமும் அவர் கீழிருந்து ஆளுகை செய்யப்படும். இப்ப அவர் ராஜா. அது குறித்து தானியேல் சொல்ற வார்த்தையை வாசிங்க. தானியேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிங்க. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாய் இருக்கிறது. தானியேலுக்கு கர்த்தர் அந்த நாட்களிலே வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது இங்கு சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரன் வருகிறார், அவருக்கு ராஜ்யம் கொடுக்கப்படுகிறது, கர்த்தத்துவம் கொடுக்கப்படுகிறது. அது நித்தியமான அழியாத ராஜரீகம். அது எதை குறிக்கிறது என்றால் இந்த 1000 வருட அரசாட்சி. அப்போ தானியேலுக்கும் இன்னைக்கு வெளிப்படுத்தப்பட்டது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஆளுகை செய்வார். பிதாவாகிய தேவன் அந்த நித்திய ராஜ்யத்தை அவர் கையிலே கொடுக்கிறார். அப்போ ராஜாதி ராஜா இயேசு. எப்பொழுதுமே எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் ஒரு ராஜா, ஒரு ஆளுகை செய்கிறவர் மேன்மையான ஸ்தானத்தில் இருக்கிறார், அவர் கீழே அவரோடு இணைந்து ஆளுகை செய்கிற ஒரு ஆளுகை கூட்டம் இருக்கும். அதே பொழுது 1000 அரசாட்சியில் இயேசு முழு உலகத்துக்கும் ராஜா, அவருக்கு கீழே ஒரு கூட்டம் ஆளுகை செய்கிறது. யார் அந்த கூட்டம்? வெளிப்படுத்தல் 26 வாசித்தோம். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றவர்களாகிய நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற நாம் அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறோம். வாசிங்க 26. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாயிருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். இந்த முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற அந்த கூட்டம் இயேசு கீழே இருந்து அவர்கள் ஆளுகை செய்வார்கள். இயேசு ராஜாதி ராஜானா இந்த கூட்டம் யாரு? குட்டி ராஜாக்கள். அப்ப நீங்களும் நானும் ஆளுகை செய்கிறவர்கள். ஒருவேளை இந்த நாட்களில் சின்ன சின்ன பதவியில் இருக்கிறவங்கலாம் காலரை தூக்கி விட்டு உங்களை அற்பமாக பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கு நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தை ராஜாதி ராஜாவாகிய இயேசுவோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உலகத்தில் நம்ம அற்பமானவர்களாக இருக்கலாம், உலகத்தில் நம்ம உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம். இன்றைக்கு நிரந்தரமற்ற பதவியில், நிரந்தரமற்ற ஆளுகையில் இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் உங்களை பார்த்து உதாசீனப்படுத்த அற்பமாக எண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனால் கூட சில நேரங்களில் நம்ம அற்பமாய் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் அன்றைக்கு நாம தான் கவர்மெண்ட்டே. இன்னைக்கு ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸில், ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸில் உங்களுக்கு மதிப்பில்லாமல் இருக்கலாம். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் நீங்கள் தான் கவர்மெண்ட். உங்களை கொண்டுதான், என்னை கொண்டுதான் கர்த்தர் முழு உலகத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா அவங்க ஆளுகை போல அல்ல, நம்ம ஆளுகை வித்தியாசமானது, நம்முடைய மேன்மை வித்தியாசமானது. இவர்களைப் போல அல்ல. அந்த 1000 வருட அரசாட்சி மகிமையானது. அல்லேலூயா.
ஆக உங்களை என்னை கொண்டு தான் இந்த முழு உலகத்தையும் கர்த்தர் ஆளுகை செய்ய போகிறார். சரி, யாரை நாம ஆளுகை செய்வோம்? வாசிங்க தானியேல் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி, அவரையே யாரையே ராஜாதி ராஜாவாகிய அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும். இங்க ஜாதி அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஜாதி பெயர் அல்ல. இந்த ஜாதிங்கிறது ஒவ்வொரு கூட்ட ஜனம். வேதத்தில் எங்கெல்லாம் ஜாதின்னு வருதோ அது இப்ப மனுஷன் பிரிச்ச ஜாதி கிடையாது. தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு சொல்றோம், அந்த ஜாதி கிடையாது. ஒரு கூட்ட ஜனம், இந்த ஊர்ல இருக்கிறாங்களா அவங்களோட கூட்டம், ஒரு பிரிவு, அவ்வளவுதான். அதில் ஏற்றத்தாழ்வு கூட வேதத்தில் சொல்லலை. அப்போ இந்த 1000 வருட அரசாட்சியில் யாரை நாம் ஆளுகை செய்வோம்? எல்லா ஜனங்களும், சகல பாஷைக்காரர் அப்படின்னா எல்லா தேசத்துக்கு ஜனங்களை நம்ம ஆளுகை செய்வோம். யார் இந்த ஜனங்கள்னு சொன்னா, வருகையிலே கைவிடப்பட்டவர்களாய் அந்தி கிறிஸ்துவின் நாட்களிலே உபத்திரவங்களை அனுபவித்து ஒரு கூட்டம் மரிச்சு போயிடும். மரித்தவர்கள் போக அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் முடிவில் உயிரோடு கூட்டம் பூமியில் இருக்கும். பார்த்தீங்களா, அந்த கூட்டம் தான் சாத்தான் கட்டப்பட்ட பின்பதாக இந்த பூமியில் இருப்பார்கள். அவர்களை நீங்களும் நானும் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு பெரிய அதிகார பதவியில் இருந்து உங்களை என்னை அற்பமாய் பார்த்த ஒரு நபர், உதாரணம் சொல்லுகிறேன், வருகையிலே கைவிடப்பட்டு அந்த கிறிஸ்துவின் ஆளுகையிலையும் மரிக்காம உயிரோடு இருப்பார்களானால் அந்த மனிதனையும் நீங்களும் நானும் தான் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. கைவிடப்பட்டதான ஜனங்களுக்கு நாம தான் குட்டி ராஜாக்கள், நாம தான் ஆளுகை செய்ய போகிறோம். அவரை நாம தான் நியாயம் தீர்க்க போகிறோம். அதில் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இந்த 1000 வருட அரசாட்சியில் உலகமெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் என்று நினைத்துக் கொள்ளாதீங்க. அதாவது சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். ஆனால் உலகத்தில் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆளுகையின் முடிவில் கட்டடங்கள் எப்படி இருக்குமோ, டெக்னாலஜிஸ் எப்படி இருக்குமோ, தொழிற்சாலைகள் எப்படி இருக்குமோ, அதே போல தான் எல்லா விதமான சூழ்நிலைகளும் இருக்கும். தொழில் பண்ணுவார்கள், வியாபாரம் பண்ணுவார்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய டெக்னாலஜி உபயோகப்படுத்தி எல்லாமே அப்படியே இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம், சாத்தான் இருக்க மாட்டான், பாவம் இருக்காது. ஆக இதே போல தான் உலகம் இருக்கும். அந்த உலகத்தில் எல்லா ஜனங்களும் அவன் வியாபாரத்தை பார்ப்பான், தொழிலை பார்ப்பான். ஆனால் இவர்களுக்கு கட்டளை கொடுப்பதும் ஆளுகை செய்வதும் அதிகாரம் பண்ணுவதும் நீங்களும் நானுமாக இருப்போம். அல்லேலூயா. அப்ப கைவிடப்பட்ட அந்த உலகத்தை நீங்கள் நானும் ஆளுகை செய்வோம். எப்படி இந்த ஆளுகை நடக்கும்? ஆளுகை அப்படின்னா ஒரு தலைமை செயலகம் இருக்கணும். ராஜாதி ராஜா கர்த்தர் இயேசு. எந்த நாட்டை எடுத்துக்கொண்டீங்கனாலும் அந்த நாட்டின் ஆளுகையில், இப்போ அமெரிக்கா எடுத்துக்கொண்டீங்கன்னா வெள்ளை மாளிகை அப்படின்னு இருக்குது, அங்கிருந்து தான் அந்த அமெரிக்கா ஆளுகை செய்யப்படுகிறது. இப்போ நம்ம நாடு, இந்திய நாடு எடுத்துக்கொண்டீங்கன்னா டெல்லி தான் நாட்டினுடைய தலைமை இடம், அங்கிருந்து தான் முழு தேசமும் ஆளுகை செய்யப்படுகிறது. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டின் தலைமை செயலகம் சென்னையில் இருக்கிறது, அங்கிருந்து தான் முழு தமிழ்நாடும் ஆளுகை செய்யப்படுகிறது. அதே போல 1000 வருட அரசாட்சியிலும் ஒரு தலைமை செயலகம் இருக்கிறது. எந்த இடம் அது? வாசிங்க மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு இயேசு மறுஜன்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பேதுரு இயேசு பார்த்து கேட்கிற, ஆண்டவரே உமக்காக நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்திருக்கிறோமே, என்னத்தை கொடுப்பீர்? ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக நீங்க எல்லாத்தையும் விட்டு வந்த உங்களுக்கு மறுஜென்ம காலத்தில் மகிமையுள்ள சிங்காசனத்தை மேல் நான் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றி நீங்கள், யாரை சொல்றாரு? இந்த 12 அப்போஸ்தலரை பார்த்து சொல்றாரு, நீங்கள்லாம் என்னோடு கூட சிங்காசனம் உட்கார்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள். அப்ப இஸ்ரவேலின் கோத்திரங்களை நியாயம் தீர்ப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், அப்ப சிங்காசனம் எங்க இருக்குது? எருசலேமிலே. இன்னும் நீ புரிந்து கொள்வதற்கு லூக்கா 1:32 வாசிங்க.
அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இயேசுவுக்கு தாவீதின் சிங்காசனம் கொடுக்கப்படுகிறது. தாவீதின் சிங்காசனம் எங்க இருந்தது? எருசலேமில். இன்னொரு வார்த்தை கூட வாசிங்க. சகரியாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் பூமியில் இறங்கி வரும் பொழுது அவர் இறங்கி வருகிற இடம் ஒலிவ மலை. ஒலிவ மலை எங்க இருக்கிறது? ஒரு நாள் ஓய்வு நாள் பிரயாண தூரம் எருசலேமுக்கும் ஒலிவ மலைக்கும். அப்போ இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒலிவ மலையின் மேல் கர்த்தர் இயேசு இறங்குகிறார். அங்கிருந்து அர்மகதோனுக்கு போகிறார். அந்த மெகிதோன் பள்ளத்தாக்கில போய் அந்த கிறிஸ்துவர் யுத்தம் பண்ணுகிறார். சாத்தான் கட்டப்படுகிறான். பின்பதாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து எருசலேமிலே சிங்காசனம் அமைத்து எருசலேமை தலைமை செயலகமாய் கொண்டு முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து எருசலேமில் தான் அங்கே தான் பார்க்கற அர்த்தம் இல்லை. ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க. அவர் ராஜாதி ராஜாவை பூமியை ஆளுகை செய்தாலும் அவர் சர்வ வியாபிகர். அதை புரிந்து கொள்ளுங்க. சர்வ வியாபிகர் என்று சொன்னால் அவர் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிறவர். அவர் எருசலேமிலே இருந்தாலும் முழு உலகத்தையும் கண்ணோக்கி பார்க்கிறவர். அவர் பூமியில ஆளுகை செய்தாலும் பரலோகத்தையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அவர் சர்வ வியாபிகர். அவர் எருசலேமில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற ஆளுகையை நினைச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இந்தியாவில் இருக்கிறோம், நாம் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறோம். அமெரிக்காவில் இப்போ என்ன நடக்குது நமக்கு தெரியாது. நியூஸில் வெளியே வந்தால் தான் நமக்கு தெரியும். நாம் இருக்கிற இடத்துல நடப்பவர்கள் மட்டும்தான் நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கி இருக்கிற அதிகாரிகளையும் பாருங்கள், ஆளுகையில் இருப்பவர்களை பாருங்கள், அவங்க இருக்கிற இடத்துல என்ன நடக்குது. இப்போது இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார். பிரைம் மினிஸ்டருக்கு அவர் இந்தியாவை ஆளுகை செய்கிறவர்களாக இருந்தாலும் இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் திடீரென்று பிரச்சனைன்னு சொன்னால் இருந்த இடத்துலேருந்து அவரால் பார்க்க முடியாது. ஒருவேளை டெக்னாலஜி உபயோகப்படுத்தி நடந்ததுக்கு பின்பதாக சில காட்சிகளை பார்க்கலாம். ஆனால் முழு காரியங்களையும் ஒரே நிமிடத்தில் கண்ணோக்கி பார்க்க முடியாது. ஆனால் கர்த்தர் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. எருசலேமிலே தலைமை செயலகமாய் அவர் அமைத்திருந்தாலும் முழு உலகத்தையும் அவர் வியாபித்து கொண்டு ஆளுகை செய்கிறவர். இப்போ தலைமை செயலகம் எருசலேமில் இருக்குது. எருசலேமிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்கள் கூட வைத்துக்கொண்டு அவர் இஸ்ரவேல் கோத்திரங்களை ஆளுகை செய்கிறார். அதாவது முழு உலகத்தை கர்த்தர் ஆளுகை பண்ணுகிறார். அதில் இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை பண்ணுகிற அதிகாரத்தை 12 அப்போஸ்தலர் கொடுக்கிறார். சாதாரணமாக இப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கீழாக ஒரு குறிப்பிட்ட அமைச்சரவை அவருக்கு உண்டு. இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கொண்டீங்கன்னா சிஎம். எல்லாருமே எம்எல்ஏவாக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த அமைச்சர் பதவிகள் கிடையாது. ஒரு சிலருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படும். அவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவர்கள் அதிகார மனுகளாக இருப்பார்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து சிஎம்மோட ஆளுகை பண்ணுவார்கள். சிஎம் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆளுகை செய்ய முடியாது. அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு அமைச்சர் கையில் கொடுத்துட்றாரு. எல்லா அமைச்சரும் அந்த டிபார்ட்மெண்ட்டை விசாரிப்பாங்க. அதில் நல்லது கெட்டது அதில் இருக்கிற வரவு எல்லாவற்றையும் பார்ப்பார்கள். ரிப்போர்ட் டு சிஎம். சிஎம் இவங்க மூலமாக எல்லா ரிப்போர்ட்டையும் வாங்கி முழு தமிழ்நாட்டையும் ஆளுகை பண்ணுகிறார். அதே போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை தலைமை செயலகமாய் கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை ஆளுகை பண்ணுகிறதான அதிகாரத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிக்கிற அதிகாரத்தை 12 அப்போஸ்தலர் கொடுக்கிறார். இப்போ இஸ்ரவேலின் ஜனங்கள் இருப்பார்களா? இருப்பார்கள். அதாவது இந்த அந்தி கிறிஸ்து நாட்களில் குறிக்கப்பட்டதான முத்திரை போடப்பட்டதான அந்த யூத பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். இரத்த சாட்சியை மறித்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இரத்த சாட்சியை மறிக்காத அநேக யூதர்கள் கைவிடப்பட்டவர்களாய் 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் பூமியில் இருப்பார்கள். அவர்களை இந்த அப்போஸ்தலர் ஆளுகை பண்ணுவார்கள். இந்த கைவிடப்பட்ட யூதர்கள் தான் பகிரங்கமாக இயேசு ஒலிவ மலையில் இறங்கி வரும் பொழுது அவரை பார்த்து புலம்புவார்களாம். அவரை குத்தினவர்கள் புலம்புவார்கள். அப்போ யூதர்களும் ஒரு கூட்டம் கைவிடப்பட்டு இருக்கும். அவர்களை ஆளுகை பண்ணுகிற அதிகாரம் இந்த 12 அப்போஸ்தலருக்கு. அப்போ நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? மற்ற தேசங்களை ஆளுகை பண்ணுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும். அது ஒரு வேளை ஒரு டிஸ்ட்ரிக்டாக இருக்கலாம், நமக்கு ஒரு ஸ்டேட் இருக்கலாம், ஒரு கண்ட்ரி இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ தமிழ்நாடு சிஎம் இருக்கிறாரு. ஒரு முக்கியமான காரியத்தை பேசணும் அப்படின்னா தமிழ்நாடு டு டெல்லி என்ன செய்கிறாரு? போய் பிஎம்ஐ பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறார். அதே போல் நாம் பூமியில் எங்கோ ஒரு மூலையில் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போது
ஒரு காரியத்தை கர்த்தரோடு பேசணும் அப்படின்னு நேரம் எங்கே போகணும்? நாம எருசலேமுக்கு போகணும். அப்போ எருசலேமுக்கு போயிட்டு வர்றது நமக்கு சர்வசாதாரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புனித யாத்திரைன்னு சொல்லி லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்துட்டு போட்டி போட்டு புனித யாத்திரை எங்கே போகிறாங்க? எருசலேம். அன்னைக்கு நாம லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாம், நினச்சா நம்ம எருசலேமுக்கு என்ன செய்வோம்? போயிட்டு வருவோம். இன்னைக்கு அநேகருக்கு ஏக்கம், எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிறாங்க, அங்கிருந்து ஆயில் கொண்டு வராங்க, அங்கிருந்து திராட்சரசம் கொண்டு வராங்க. ஐயோ, எனக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு பார்க்க முடியலையே. கவலையே படாதீங்க. 1000 வருட அரசாட்சியில் நீங்களும் நானும் நினைச்சா எருசலேம் போயிட்டு வரலாம். தேவன் அப்படிப்பட்ட மேன்மையை நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த எருசலேம் இன்னைக்கு இருக்கிறது போல அல்ல. இன்னைக்கு அதுக்கு பேர் என்னவா? புனித ஸ்தலமா? அது புனித ஸ்தலமே கிடையாது. இப்போ இன்றைக்கு ஏமாத்துற கூட்டம், ஊழியக்காரர்கள் ஏமாத்துற அநேகர். இன்றைக்கு பணங்காசு படைத்தவர்களை ஏமாற்றி கொண்டு போறதுதான் புனித யாத்திரை, புனித பயணம். ஏமாந்து போகாதீங்க. புனித பயணமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு போவதனால் நீங்க பரலோகம் வந்துட முடியாது. எருசலேமிலே ஜீவனை கொடுத்த இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டாதான் பரலோகம் வர முடியும். இன்னைக்கு அநேகருக்கு யோர்தான்ல போய் ஞானஸ்தானம் எடுக்கணும், அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்திலிருந்து பணத்தை கறக்கிறதுக்குன்னு ஒரு ஊழியக்கார கூட்டம், அதுக்கு ஒரு பிளான் போட்டு அதையே ஊழியமாக வைக்கிறவர்கள் அநேகர் உண்டு. தயவு செய்து சொல்லுகிறேன், அதிகமாக பணங்காசு கையில் வைத்திருக்கிறீங்களா? இஸ்ரவேல் தேச புனித யாத்திரை போகும்னு நினைக்காதீங்க. அந்த பணத்தை வைத்து ஏழை எளியர் உதவி செய்யுங்க, ஊழியங்களை தாங்குங்க, மிஷனரிகளை தாங்குங்க, நீங்கள் பரலோகத்துக்கு வந்து சேர முடியும். அல்லேலூயா. ஆக புனித யாத்திரை, புனித பயணம், அது எல்லாம் ஏமாத்து வேலை. இஸ்ரவேல் தேசத்துக்கு போகிற தப்புன்னு சொல்லலை. உங்களுக்கு நிறைய வசதி வாய்ப்பு இருக்குது, போகிற தப்பு கிடையாது. புனித பயணம்னு போகாதீங்க, அது தவறு. ஆக எருசலேம் 1000 அரசாட்சியில் தலைமை செயலகம். நீங்களும் நானும் அங்கு எத்தனை முறை வேணாலும் போயிட்டு வர முடியும். ஆகவே அந்த நாள் நமக்கு பாக்கியமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசு ராஜாதி ராஜாவாக நம்மை கொண்டு ஆளுகை செய்ய போகிறார். தலைமை செயலகம் எருசலேம். எருசலேமில் இயேசுவோடு கூட 12 அப்போஸ்தலர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்து அவர்கள் தான் இயேசுக்கு அடுத்த அமைச்சர்களைப் போல இஸ்ரவேல் தேச ஆளுகை பண்ண போகிறார்கள். நீங்களும் நானும் பூமியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு முக்கிய பொறுப்பில் இருப்போம். நாம் ஒரு கூட்ட ஜனத்தை ஆளுகை பண்ணுகிற அதிகாரிகளாக இருப்போம். அல்லேலூயா. ஒருவேளை நான் தான் படிக்கலையே, எனக்கு ஆன ஆவணம் தெரியாதே, அதெல்லாம் அங்கே கேட்கவே மாட்டார். நீ IAS பாஸ் பண்ணிட்டியா, எக்ஸாமில் குரூப் எக்ஸாமில் பாஸ், அதெல்லாம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டு வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டோமா, முழு ஒருவேளை ஒரு தேசத்தையும் கையில் ஆண்டு கொடுக்கலாம். அதுக்கு ஞானம் அல்ல, நாம் முதலாம் உயிர்த்தெழுதல பங்கு பெறும் தகுதி. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை கொண்டு தேவன் ஆளுகை செய்ய போகிறார். அடுத்து அந்த ஆளுகை எப்படி இருக்கும் வாசிங்க. ஏசாயா 32 அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிங்க. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையாகவும் நிழலாகவும் இருப்பார். நல்லா கவனிங்க. இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாளுவார். யார் அந்த ராஜா? இங்கு சொல்லப்படுவது 1000 அரசாட்சி. ராஜா என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். யார் அந்த பிரபுக்கள்? நீங்களும் நானும் தான். நீங்களும் நானும் தான் ராஜாதி ராஜாவுக்கு கீழே இருக்கிற பிரபுக்கள், பிரின்சஸ். நாம தான் இளவரசர்கள். நாம தான் கர்த்தர் இயேசுவோடு அவரோடு சேர்ந்து பூமி என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். அந்த ஆளுகை எப்படி இருக்கும்? துரைத்தனம் என்றால் ஆளுகை, அதிகாரம் அர்த்தம். எப்படி துரைத்தனம் பண்ணுவோமா? நியாயமாக. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை பண்ணுகிற அந்த 1000 அரசாட்சியில் ஒரு சமாதானம் இருக்கும். ஏன்னா சாத்தான் கிடையாது. சாத்தான் இல்லாத ஒரு ராஜ்யம், சாத்தான் இல்லாத உலகம், அந்த உலகத்தில் பாவம் கிடையாது. ஆக சமாதானம் மட்டும் நிறைந்திருக்கிற ஒரு நியாயமான ஆளுகை அந்த நாட்களில் இருக்கும். அல்லேலூயா. இந்த கைவிடப்பட்ட ஜனங்களுக்கு ஒரே ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னா, 1000 வருட அரசாட்சியில் பிரச்சனையே இல்லாமல் சமாதானம் வாழலாம். அது ஒன்று தான் பாக்கி அவர்கள். ஏன் அன்று காட்டுறாரு தெரியுங்களா? அதாவது இந்த வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி வாங்கணும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஆண்டு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, சாத்தான் இல்லாத என் ஆளுகை எப்படி இருக்கிற டேஸ்ட் பாரு அப்படின்னு 1000 வருஷம் டேஸ்ட் காட்டுறார். அவ்வளவுதான். 1000 வருஷம் முடிஞ்சோன்னு இவன் நிலைமை பரிதாபம். அப்போ இவன் இருதயம்
எவ்வளோ ஏக்கத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்கும் 1000 வருஷம் அரசாளுகையில் முடிந்த பின்பு நித்திய காலமாக இயேசுவோடு இருக்கிறோம். இப்போ இயேசு சாத்தான் இல்லாமல் நான் உன்னை ஆளுகை செய்தா, நீ ஏன் கூட இருந்தீனா, நீ ஏன் அருகில் இருந்தீனா, உன் வாழ்க்கை எவ்வளோ சமாதானமாக இருக்கும் பாரு. ஒரு 1000 வருஷம் ஒரு டெஸ்ட், ஒரு ட்ரைலர் காட்டுறாரு. 1000 வருஷம் சமாதானமாக இருப்பார்கள். ஆனால் முடிவு அவர்களுக்கு நரகத்துக்கு நேராக இருக்கும். இப்போ எவ்வளோ பரிதா கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் இந்த இல்லாத உலகத்தில் ஒரு சமாதானமாக ஆளுகை. அது எப்படி இருக்குமா? மீகாவின் புத்தகம் 4 அதிகாரம் 3-4 வாசிங்க. அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து, திரளான ஜனங்களுக்குள்ள நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் திராட்சை நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இது நல்லா கவனிங்க. இந்த 1000 அரசாட்சியில் ஜனங்கள் எப்படி இருப்பாங்களாம்? பட்டயத்தை எல்லாம் மண்வெட்டியாய், அரிவாளர், அதாவது ஈட்டியெல்லாம் அரிவாளை அடிப்பார்களாம். அப்படி என்ன அர்த்தம்? பட்டயமும் மண்வெட்டி இனி எங்களுக்கு, பட்டயமும் ஈட்டி இனி எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா யுத்தமே இல்லாத நாட்கள். ஆனால் யுத்தத்து ஆயுதங்கள்லாம் கிடையாது. எல்லாமே மண்வெட்டியும் அரிவாள்களும் விவசாயத்துறை காரியங்களாக இருக்குமா. ஒரு ஜாதிக்கு விரோதம் இன்னொரு ஜாதி யுத்தம் பண்ணாது, சண்டை கிடையாது. அடுத்து சொல்லப்படுது, அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் இருப்பார்களாம். அப்படின்னு திருட பயம் கிடையாது, பறிக்கிறவன் கிடையாது, இன்னொருத்தன் பொருள் இன்னொருத்த இச்சிக்கிறது கிடையாது, குழப்பம் கிடையாது, சண்டை கிடையாது, யுத்தம் கிடையாது. எங்க திரும்பினாலும் சமாதானம் சமாதானம் சமாதானம். இன்னைக்கு எந்த தேசத்தை எடுத்துக்கொண்டாலும் பாருங்க, பார்டர் பிரச்சனை, எல்லை பிரச்சனை. ஆனால் எல்லை பிரச்சனையே கிடையாதான். ஒரு தேசம் இன்னொரு தேசத்தோட யுத்தம் பண்ணாது. லடாக்கில் பிரச்சனை வராது. எப்போ? 1000 அரசாட்சியில் எந்த தேசமும் இன்னொரு தேசத்தோட எல்லைக்காக யுத்தம் பண்ணாது, குண்டு வீசாது, ஆயுதங்கள் பயன்படுத்தாது. எல்லா ஜனங்களும் ஒரு சமாதான வாழ்க்கை அனுபவிப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு உலக சமாதானம், ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு போராட்டங்கள் மத்தியில் சமாதானம். ஆனால் அன்றைக்கு எல்லா உலக ஜனங்களுக்கும் பிரச்சனை என்னன்னே குழப்பமே கிடையாது. ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளுக்குள்ளேயும் ஜாதி பிரச்சனை. இந்த இப்படிப்பட்ட குழப்பமெல்லாம் அன்னைக்கு இருக்காது. ஜாதி பிரச்சனை இருக்காது, மத பிரச்சனை இருக்காது, சபைகளுக்குள்ள குழப்பங்கள் இருக்காது. சபைகளுக்குள்ளே இன்னைக்கு பாருங்க, இந்த ஜாதி அந்த ஜாதி, ஏழை பணக்கார வித்தியாசம், பிரச்சனை, பிரிவினை, போட்டி, பொறாமை, இது எதுவுமே அன்னைக்கு இருக்காது. ஒருத்தர் நல்ல தொழில் வளர்ந்துருச்சுன்னா இன்னொருத்தர் பார்த்து பொறாமையில் எப்படி அவனை அழிக்கிறது. சாதாரண உலக ஜனங்கள் பாருங்க, பிலிசுனியம் பண்ணி மாந்திரிகம் பண்ணி அவன் தொழில் எப்படியாவது அழிச்சிடணும். போட்டி, பொறாமை, அல்லது இருக்கிற நல்ல பேரை கெடுக்க நினைக்கிறது, ஒரு ஊழியத்தை கெடுக்க நினைக்கிறது, அல்லது ஒரு குடும்பத்தை சீரழிக்க நினைக்கிறது. இப்படி பொறாமையினால செயல்படுகிற கூட்டணி நிறைய இருக்கிறாங்க. ஏன் இவெல்லாம் செய்யறான்? பிசாசின் ஆளுகையினால், இந்த பாவக்கிரி உள்ள விதைக்கப்பட்டதினால் இவர்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள். ஆனால் 1000 அரசாட்சியில் பாவத்தை விதைக்கிற சாத்தான் இருக்க மாட்டான். அவன் கட்டப்பட்டதுனால பாவமே இருக்காது. பாவம் இல்லாதனால ஒருத்தன் திராட்சத்தோட நல்லா வளருதா, ஒருத்தனும் பொறாமப்பட மாட்டான். அவன் திராட்சத்தோட பறித்து சாப்பிடணும் நினைக்க மாட்டான். அவனுடைய பொருளை அபகரிக்கணும் நினைக்க மாட்டான். அவன் குடும்பத்தை கெடுக்கணும் நினைக்க மாட்டான். சண்டைகள் கிடையாது, குழப்பங்கள் கிடையாது, பிரிவினை கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது. எங்க திரும்பினாலும் நிம்மதி, ஒரு சமாதானம். அது எப்படி இருக்குமா? இன்னொரு வார்த்தை வாசிங்க. ஏசாயா 66:12-14. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில்
முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். என்ன நடக்குமா? சமாதானம் நதியை போல பாயுமாம். சமாதானத்துக்கு அளவே இல்லாத ஒரு நல்ல அரசாட்சி, 1000 வருட அரசாட்சி. அல்லேலூயா. வேதனையே கிடையாது, வியாதி கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கு வேலையே இருக்காது போல, இன்னைக்கு குழப்பங்கள் கிடையாது, பிரச்சனைகள் கிடையாது. நான் நினைக்கிறேன் வீட்டை பூட்டு போட்டு நைட் தூங்க வேண்டிய அவசியமே வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எவனும் திருடுறதுக்கு வரமாட்டான். ஏன்னா திருடனுங்கிற எண்ணம் எவனுக்குள்ள இருக்காது, இச்சை எவனுக்குள்ள இருக்காது, வீட்டுக்குள்ள புகுந்து பாவம் செய்யணும் எவனுக்குள்ள எண்ணம் இருக்காது. அப்போ அந்த நாட்கள் பாருங்க எவ்வளவு மகிமை, பயங்கிறத ஒருத்தர் இன்னைக்கு நம்ம தைரியமா சொல்ல முடியும் பயம் இல்லைன்னு. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க ராத்திரி எங்கேயும் நகை நட்டை போட்டு நடந்து போயிடாத, திருடிடுவான். இன்னைக்கு ராத்திரி இல்லை, பகல்லையே திருடிடுவான். இன்னைக்கு பகலில் தன்னந்தனியாக ஒரு லேடிஸ் நகையை கழுத்தில் போட்டு என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. வாலிப பிள்ளைகள் பொழுது சாய்ந்துட்டால் தனிமையில் எங்கேயும் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பிஞ்சு பெண் குழந்தைகளை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாத ஒரு பரிதாபம் இந்த நாட்களில். வீடை பூட்டி போட்டுட்டு ஒரு மாதம் வெளியூர் போக முடியாது, வீட்டில் திருட்டு போயிடுமா பயம். இன்றைக்கு எல்லா எல்லைகளிலும் பாவம், ஒரு பயந்த ஒரு வாழ்க்கையை தான் உலக ஜனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் வேதனை கிடையாது, பயம் கிடையாது, சமாதானம் சமாதானம் சமாதானம். குடும்பங்களுக்குள்ள சண்டை இருக்காது, மாமியார் மருமகள் சண்டை இருக்காது, பிரிவினைகள் கிடையாது, போட்டி பொறாமைகள் கிடையாது. ஒரு சமாதான நதி பாயும்படி அந்த அரசாட்சி மகிமையாக இருக்கும். அல்லேலூயாம் அல்லேலூயாம். ஆகவே சமாதானம் நிறைந்த ஆளுகையாக இருக்கும். அடுத்தது, அந்த 1000 வருட அரசாட்சியில் இருக்கிறவருடைய சரீரம் எப்படி இருக்கும் அதையும் நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னால் இந்த 1000 வருட அரசாட்சி 2 விதமான கூட்ட ஜனங்கள் இருப்பார்கள். யார் அப்படின்னா, ஒன்று உலக மனிதர்கள். இவங்க யாருன்னு சொன்னால், ஆண்டவர் இயேசுவின் வருகையில் கைவிடப்பட்டு 7 ஆண்டுகள் அந்த கிறிஸ்துவின் ஆளுகையில் தேவனு கோபாக்கனை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையின் பொழுது பூமியிலே உயிரோடு இருக்கிறவர்கள். அவங்க எப்படி எலும்பு தோளுமா இருப்பார்கள், எப்படி சராசரி மனிதன் இருப்பானோ அப்படி தான் இருப்பாங்க. அவங்க ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள். இயேசு ராஜாதி ராஜாவாய் மகிமையின் சரீரத்தோடு எருசலேமில் இருக்கிறார். அவரோடு கூட வந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற நாமும் கைவிடப்பட்ட உலக ஜனங்களோடு பூமியில் இருப்போம், ஆளுகை செய்து கொண்டிருப்போம். அவர்கள் நம்ம கீழே இருக்கிறவர்கள், நாம மேலே இந்த ஆளுகை செய்வோம். இந்த 2 கூட்டமும் இந்த பூமியில் இருக்கும். இவங்க சரீர அமைப்பு எப்படி இருக்கும்? இவங்க 2 பேர் வித்தியாசமானவர்கள். ஒரு காரியம் நல்லா கவனிங்க. நீங்கள் 1 கொரிந்தியரில் ஒரு அருமையான வசனம், 1 கொரிந்தியர் நீங்கள் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பெரும்பாலும் அந்த வசனங்களை அடக்க ஆராதனையில் நாம் வாசிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 44வது வசனத்தை வாசிக்கலாம். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. நல்லா கவனிங்க, ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம். இது என்ன ஜென்ம சரீரம் ஆவிக்குரிய சரீரம்? நாம இருக்கிற இந்த சரீரம் ஜென்ம சரீரம். பிறப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ரத்தமும் எலும்பும் மாமிசம் உள்ள ஜென்ம சரீரம். இதுதான் ஒருவேளை கர்த்தர் இயேசுவின் வருகை தாமதிக்குமானால், அதுக்கு முன்பு நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வருமானால், இந்த ஜென்ம சரீரம் விதைக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படாத மனிதன் புதைக்கப்படுகிறான். ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்த நீங்கள் நானும் விதைக்கப்படுகிறோம். விதை வளரும், புதைக்கப்பட்டது வளராது. அதனால தான் கிறிஸ்துவ அடக்க ஆராதனை பாருங்க, இந்த சரீரத்தை நாங்கள் விதைக்கிறோம் என்று நாம் சொல்லுகிறோம். இதில் பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் ரட்சிக்கப்பட்டு பொல்லாத பாவ வாழ்க்கை வாழ்ந்து மரிச்சு போயிருப்பான். அவனையும் இந்த வசனம் சொல்ல வேண்டிய கட்டாயம். விதைக்கிறோம், ஆனால் உள்ள தெரியும் இவனை புதைக்கிறோன்னு. ரட்சிக்கப்பட்டு இவன் பாவத்தில் வாழ்ந்து வருகைக்கு ஆயத்தம்லாம் மரிச்சிருக்கிறான்னு அவன் நல்லா தெரியும். ஆனால் நமக்கு தெரியும் என்ன செய்யப்படுகிறான், புதைக்கப்படுகிறான்.
ஆனால் கிறிஸ்துவுக்குள் மரித்தல் விதைக்கப்படுகிறார்களாம். இவங்க சரீரம் இயேசுவின் ரகசிய வருகையில் எழும்பும் பொழுது எப்படி எழும்புமாம்? ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். அப்போ இந்த ஆவிக்குரிய சரீரம் வித்தியாசமானது. இன்னும் பாருங்க, அந்த வசனத்தில் 48வது வசனத்தை வாசிக்கலாம். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆவிக்குரிய சரீரம் எப்படி இருக்குமா? வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டதான மகிமையின் சரீரத்தோடு அவர் பூமியில் இறங்கி வருவாரோ அதே போலதான் நீங்களும் நானும் அந்த மகிமையின் சரீரத்தில் இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சரீரம் இப்ப இருக்கிறது போல இருக்காது. அப்பனா வேற தோற்றத்தில் இருக்கணும். இது பார்ப்பது இந்த சரீரம் போல இருக்கும். ஆனால் சரீரத்தினுடைய தன்மை இப்ப இருக்கிறது போல இருக்காது. அது ஆவிக்குரிய சரீரம், அது மகிமையின் சரீரம், வானத்துக்குரியவராக இயேசுவை போல இருக்கிற சரீரம். இன்னும் சொல்ல போனா அந்த 15ஆம் அதிகாரத்தில் 53, 54 வாசிக்கலாம். அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். நல்ல கவனிங்க, இந்த அழிவுள்ளதாகிய சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். இந்த ஜென்ம சரீரத்துக்கு அழிவு இருக்கு, ஆவிக்குரிய சரீரத்துக்கு அழிவு இல்லை. அப்போ 1000 அரசாட்சியில ஆளுகை செய்யப்படுகிற உலக ஜனங்கள் ஜென்ம சரீரத்தில் இருப்பார்கள். இப்ப எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் இருப்பான். ஆனா ஆளுகை செய்கிறவர்களாகிய இயேசுவோடு நீங்கள் நானும் ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்போம். அந்த சரீரம் எப்படி இருக்கும்? இந்த 2 சரீரத்துக்கு என்ன வித்தியாசம்? இன்னும் சொல்ல போனா நீங்கள் நானும் இப்ப எப்படி தோற்றத்தில் இருக்கிறோமோ அதே போல தோற்றத்தை அன்னைக்கு வருவோம். ஆனா சரீரத்தின் தன்மை வித்தியாசமா இருக்கும். நீ புரிந்து சொல்றேனே, இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு உருவம் கிடையாது, அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் இந்த பூமிக்கு ஒரு ரட்சகராய் வருவதற்காக ஒரு மனித சரீரத்திலே அவர் வருகிறார். ஆனால் அந்த சரீரம் தான் கடவுளுடைய சரீரம் என்று கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவன் பூமிக்கு வருவதற்கு, மனிதனாய் வருவதற்கு ஒரு மனித சரீரம், ஒரு கூடு தேவை. அந்த கூட்டில், அந்த மனித சரீரத்தில் இயேசு என்கிற ஒரு நாமத்தோடு இறங்கி வந்தார். அந்த தேவாதி தேவன் திரும்ப பூமிக்கு இறங்கி வரும் பொழுது அவரை குத்தினவர்களை கண்டு புலம்புவார்களாம். ஐயோ, இவர்கள் சிலுவையில் அறைந்தோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது என்ன சரீரத்தில் இயேசு இருந்தாரோ, ஜனங்கள் எப்படி அவரை பார்த்திருந்தார்களோ அதே சரீரத்தில், அதே தோற்றத்தில் இயேசு இறங்கி வருகிறார். ஆனால் அது மகிமையின் சரீரம். அப்போ அதே போலதான் இந்த பூமியில் உங்களை என்னையும் இந்த உலகம் எப்படிப்பட்ட தோற்றத்தில் பார்த்ததோ அதே தோற்றத்தில் இறங்கி வருவோம். ஆனால் சரீரத்தின் தன்மை வித்தியாசமாக இருக்கும். எப்படி வித்தியாசமாக இருக்கும் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இயேசு ஒரு மனித சரீரத்திலிருந்து பூமிக்கு வந்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஆவிக்குரிய சரீரமாய் மாறுகிறார். ஆனால் பூமியில் இயேசு சீசர்களுக்கு 40 நாட்களும் தன்னை உயிர்த்தெழுந்தவராக காண்பித்தார். இப்போ உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு இருக்கிற இயேசுவை சீசர்கள் பார்த்தாங்க. பார்த்தோன்னே புரிந்து கொண்டார்கள், இவர் இயேசு. அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியில வாழ்ந்த பொழுது, அவர் உயிரோடு இருந்த பொழுது என்ன சரீர தோற்றத்தில் இருந்தாரோ அதே தோற்றத்தில் தான் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஆவிக்குரிய சரீரத்திலும் இருக்கிறார். அப்போ தோற்றம் மாறாது, நாம் இப்படி தான் இருப்போம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய சீசர்கள் ஜென்ம சரீரத்தில் இருக்கிறார்கள், இயேசு ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். ஆனால் சீசர் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார், அவர்களோடு பேசுகிறார், அவர்களோடு பழகுகிறார். அவர்கள் இவரை பார்த்தார்கள்.
ஏசு சொல்றாரு தோமாவை பார்த்து, தோமா ஏப்பா சந்தேகப்படுற, வா என் கையில விரலை போட்டு பாரு, என் விழாவிலும் விரலை போட்டு பாரு. அப்போ சரீரத்தை தொட முடியும், அவரோடு பேச முடியும், அவரை பார்க்க முடியும். ஆனால் இயேசு ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார், சீசர்கள் ஜென்ம சரீரத்தில் இருக்கிறார்கள். அதே போலதான் நீங்களும் நானும் ஆவிக்குரிய சரீரத்தில் பூமியில் இருப்போம், உலக ஜென்ம சரீரத்தில் இருப்பார்கள். இந்த ரெண்டு கூட்டமும் இந்த பூமியில் ஒன்றாக இருக்க முடியும். சில பேர் வித்தியாசமே சொல்லுகிறது உண்டு. எப்படி அது சாத்தியம்? உலக ஜனங்கள் எப்படி அங்கீகரித்துக் கொள்வாங்க? அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்தவராய் சீசல் பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் பயந்தார்கள், ஐயோ ஆவியா இருக்குமோ. ஆனால் இயேசு சொல்றாரு, ஏப்பா ஆவியா இருந்த சரீரம் இருக்காதே, கை கால்லாம் இருக்காதே, எனக்கு பார்ப்பா கால் இருக்குது அப்படின்றாரு. அப்போ தோற்றத்தை பார்க்கும் பொழுது எந்த வித்தியாசமும் அவர்களிடத்தில் இல்லை. ஆகவே நீங்களும் நானும் ஆயரோட அரசாட்சியில் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்போம். இன்னும் புரிந்து சொல்றேனே, லூக்கா 24 அதிகாரம் 13-15 வரை வாசிங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். இயேசு உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கிறார். எம்மாவூருக்கு போன 2 சீசர்கள் இயேசு சிலுவை மரணத்தை குறித்து பேசும் பொழுது இயேசுவும் அவரோடு கூட என்ன செய்தாராம்? நடந்து போனார். அப்ப இந்த ஆவிக்குரிய சரீரம் ஜனங்களோடு ஜனங்களாய் இணைந்து இருக்க முடியும். இன்னொரு வார்த்தை வாசிங்க, லூக்கா 24:36 வாசிங்களேன். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இருக்கும் பொழுது மாம்சம் எலும்பும் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் அவரை பார்த்தார்கள். அதே போலதான் உங்களை என்னை எல்லாரும் பார்க்க முடியும். நம்ம ஏதோ ஒரு ஆவியை போல ஒரு அசீரிய குரல்ல பேசுகிற போல இருக்க மாட்டோம். எல்லா மனிதர்களை போல நம்ம எல்லாரும் பார்ப்பார். நமக்கு மாமிசம் எலும்பு எல்லாமே இருக்கும். எல்லா ஜனம் நம்மை பார்க்க முடியும். நம்ம ஆளுகை செய்கிற ஜனங்கள் நம்மை பார்ப்பார்கள். உதாரணத்திற்கு ஒருவேளை நீங்கள் எந்த தெருவில் இருந்தீங்களோ அந்த தெருவுக்கே உங்களை கர்த்தர் அதிகாரியை போட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. கைவிடப்பட்ட உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் அதுவரை உங்களோட சிண்டி முடித்தவன் உங்களை எப்படி பார்த்தால் அப்படியே பார்ப்பார்கள். ஆனால் அவர்கள் சண்டை போடுகிறவர்களாக அல்ல, உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள். அவர்களைப் போலவே மாம்சம் எலும்பு எல்லாமே இருக்கும். எல்லாரும் நம்மை பார்ப்பார்கள். இன்னும் பாருங்க 41 வாசிங்களேன். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாவது உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. நல்லா கவனிங்க, உயிர்த்தெழுந்த சரீரத்திலிருந்த இயேசு புசித்தார். அது கூட நான்வெஜ் சாப்பிட்றாரு. அப்போ நீங்களும் நானும் எல்லாரும் போல சாப்பிட முடியும், எல்லாரும் போல இருக்க முடியும், எல்லாரும் போல நடக்க முடியும், எல்லாரையும் பார்க்க முடியும், எல்லாரும் நம்மையும் பார்க்க முடியும். அப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்கலாம். அவங்கள போலவே நம்ம சாப்பிட்றோம், அவங்கள போலவே இருக்கிறோம், அவங்கள போல எலும்பு மாமிசம் தோல் எல்லாமே இருக்குன்னா இதில் என்ன பெரிய விசேஷம்? இந்த சரீரத்தில் என்ன ஒரு மேன்மை அப்படின்னா, இப்போ நான் வாசிங்க லூக்கா 24:31 வாசிங்க. அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு
மறைந்து போனார். இதுதான் ஆவிக்குரிய சரீரம். சீசர்களோடு அந்த எம்மாவூர் 12 சீசரோடு இயேசு பேசுகிறார். அவரோடு ராத்திரி தங்குகிறார். அவங்க சாப்பிடும்போது இவரும் அப்பத்தை எடுத்து பிற்கிறார். அப்பொழுது இவங்க புரிந்து கொள்கிறார், இவர்தான் இயேசுன்னு புரிந்தவுடனே அவர்களுக்கு அவர் மறைந்து போனார். இதுதான் ஆவிக்குரிய சரீரம். இந்த ஆவிக்குரிய சரீரம் பூமியின் புவியீர்ப்பு விசையோடு சம்பந்தப்பட்டது அல்ல. இன்னைக்கு நாம் நினைச்சாலும் மறைய முடியுமா? மறைய முடியாது. இந்த சரீரம் ஜென்ம சரீரம். ஆவிக்குரிய சரீரம் அப்படி அல்ல, அது அவர்களுக்கு கட்டுப்பட்டது. இயேசு சீசர் தன்னை வெளிப்படுத்தின உடனே திரும்ப அங்கே இருக்க விரும்பல, மறைந்து போனார். நம்முடைய சரீரம் அப்படிதான் இருக்கும். நினைச்சா இங்க இருப்போம், அடுத்த செகண்ட் அங்கே போனோம்னா இங்க மறைஞ்சிருவோம், அங்கே போயிடுவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதெல்லாம் மாயாஜால கதையில் கேள்விப்பட்டிருப்போம், இல்லை கிராஃபிக்ஸை தான் பார்த்துருப்போம். ஆனால் சரீரம் நமக்கு அப்படி மாறப்படும். வாசித்து பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம், வாரத்தின் முதலாம் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். சீசர்லாம் யூதருக்கு பயந்து இயேசு மரித்துட்டார். அவர் உயிர் திறந்து விட்டார். அவர் சரித்தங்க காணல. இப்போ யூதர் கூட்டம் யாரையும் தேடுது? சீசர்களையும் தேடுது. அவர்களையும் கொல்லணும். இப்போ யூதர்களுக்கு பயந்து ஒரு ஓய்வு நாள் இந்த சீசர்லாம் ஒரு வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிறான். கதவு பூட்டப்பட்டிருக்குது. இயேசு வந்த நடுவே நின்று எப்படி வந்திருப்பாரு? அதுதான் ஆவிக்குரிய சரீரம். ஆவிக்குரிய சரீரம் நான் நினைக்கிறேன் கதவு பூட்டி இருக்கும். இந்த கிராஃபிக்ஸில் காட்டுறது போல கதவை உள்ள வந்துட்டார். கதவை அவர் தடுக்க முடியாது சரீரத்தை. அப்போ அந்த சரீரம் இப்பொழுது இருப்பதை போல ஜென்ம சரீரத்தை போன்றது அல்ல. இந்த உலகத்தின் எந்த இயற்கையும் அந்த சரீரத்தை கட்டுப்படுத்த முடியாது. பூட்டின ரூம்குள்ளே இயேசு வந்து நிற்கிறார். அப்போது எந்த இடத்துலையும் நம்மளால் வர முடியும், போக முடியும். அதை 26ஆம் வசனத்தையும் வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்போ இன்னொரு முறை அதே போல கதவு பூட்டப்பட்டது. இயேசு வந்து நிற்கிறார். எம்மாவூர் சீசரோடு பேசிக்கிட்டே இருந்தார், மறைஞ்சு போனார். சீசர்கள் எதிர்பார்க்கல, திடீர்னு இயேசு அங்கே தோன்றுகிறார். இதுதான் ஆவிக்குரிய சரீரம். இதே போலத்தான் நீங்கள் நானும் இருப்போம். இன்னும் பாருங்க, அப்போஸ்தலனுடைய 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அதாவது சீசல் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இயேசு பூமியிலிருந்து அப்படியே மேலே போறாரு. இந்த சரீரம் மேலே போகுமா? நம்ம என்னதான் நம்ம குதிச்சாலும் திரும்ப ஆட்மணிக்கு கீழே வருவோம். ஏன்? புவியீர்ப்பு விசை நம்மை கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஆனால் ஆவிக்குரிய சரீரத்தை புவியீர்ப்பு விசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நினைச்சா அந்த சரீரம் அப்படியே மேலே பறந்து போகலாம். அப்போது நம்ம உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஆளுகை பண்ணுவோம். எருசலேமில் இயேசுவின் சிங்காசனம் இருக்குது. இப்போ இயேசுவை பார்க்கணுன்னா நமக்கு ஏரோப்ளேன் தேவையில்லை, ஹெலிகாப்டர் தேவையில்லை, ஜெட்டு தேவையில்லை. நினச்சா நம்ம என்ன செய்வோம்? இன்றைக்கி அநேகருக்கு ஒரு கவலை, என் வாழ்க்கையில் ஒரு முறையான ஏரோப்ளைன் நாமளே ஒரு ஏரோப்ளைன். ஆயோட அரசாட்சியில் நம்ம நினச்சா இந்த இடத்த விட்டு அங்கே என்ன செய்வோம்? போவோம். இன்றைக்கி ஒரு வெளிநாட்டுக்கு போகணுன்னா நிறைய ஏர்போர்ட்டை தாண்டி ஃப்ளைட் விட்டு ஃப்ளைட் மாறி நம்ம ட்ராவல் பண்ண அப்படி தேவையில்லை. இயேசு கண்களுக்கு முன்பதாக இங்கிருந்த மேகங்களுக்கு மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசு பூட்டின கதவுக்குள் தோன்றினார். கண்களுக்கு முன்பதாக எம்மாவூர் சீசர் முன்பு மறைந்து போனார். இதுதான் ஆவிக்குரிய சரீரம். இதே போலதான் நீங்களும் நானும் ஆவிக்குரிய சரீரம் உள்ளவர்களாக இருப்போம். அந்த நாட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ ஒரு மகிமை நமக்கு, எவ்வளோ ஒரு மகிமை. உலக ஜனங்கள் முன்பாக எத்தனை மேன்மை. இன்னைக்கு நினைக்கிறோம், ஐயோ நான் உலக என்ன அற்பம் பார்க்குது. இன்றைய நாட்களில் ஒருவேளை அற்பமாக எண்ணப்பட்டாலும் கர்த்தருக்காக வாழ்வோமானால் 1000 அரசாட்சி, அதாவது நமக்கு நித்திய வாழ்க்கை உண்டு. இந்த 1000 அரசாட்சி ஒரு கிஃப்ட் நமக்கு. அதாவது முன்பே சொன்ன மணவாட்டி சபைக்கு அது ஹனிமூன். அது ஹனிமூன்னாலே அந்த எந்த ஒரு புது கல்யாண மணப்பெண்ணுக்கும் மணமகனோடு கல்யாணம் முடித்த கையோடு டூர் போகிறது ஒரு சந்தோஷமான நாட்கள். அதுபோல் இந்த 1000 அரசாட்சி நம்ம மகிமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். மணவாள் எங்கே இருக்கிறாரு? மணவாட்டி அங்கே தானே இருக்கணும். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னா காலையில் அங்கே போவோம், வேலையெல்லாம் முடிச்ச நேரம் எங்கே ட்ராவல் பண்ணிவிடுவோம்? எருசலேம், இந்தியா டு எருசலேம்.
அல்லது ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்து நீங்கள் இந்தியாவில் பிறந்தாலும் அமெரிக்க தேச ஆளுகை கொடுத்துருக்கலாம் உங்களுக்கு, அல்லது வேற ஒரு நாட்டில் ஆளுகை, அங்கேருந்து நேர எருசலேமுக்கு ட்ராவல். நமக்கு எந்த அப்போ அன்றைக்கி ஏரோப்ளைன் இருக்காதா? ஏரோப்ளைன் இருக்கும். இந்த ஜென்ம சரீரம் உள்ளவர்கள் அப்படி ட்ராவல் பண்ணுவான். நாம் அவனுக்கு மேலே இங்கே இருப்போம், அது செகண்ட் மறைஞ்சு போவோம், அங்கே இருப்போம். அப்போ எவ்வளோ ஒரு மகிமை பாருங்கள், எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு காரியம் நமக்கு. இந்த சரீர அமைப்புள்ளவர்கள் தான் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கேற்றவர்கள். அடுத்த ஒரு வார்த்தை வாசித்து பாருங்க, ஏசாயா 65:20 வசனத்தை வாசிங்க. இங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். நல்லா கவனிங்க, இந்த ஆழ்வார் அரசாட்சி சொல்லும் பொழுது அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவன் எப்படி இருப்பானா? வாலிபன். அதாவது இந்த ஆழ்வாரோட அரசாட்சியில் ஆளுகை செய்கிற உங்களுக்கு எனக்கு மரணம் கிடையாது. ஆனால் ஜென்ம சரீரம் உள்ளவர்களுக்கு மரணம் இருக்கலாம், ஆனால் அவங்க ஆயுசு நாட்கள் நீட்டிக்கப்பட்டிருக்குமா. 100 வயசு கூட எப்படி தான் இருப்பானா? வாலிபன் என்று எண்ணப்படுவான். நீ 100 வயசில் வாழ்ந்துட்டா, யாராவது 100 கிராஸ் பண்ணிட்டா உடனே பேப்பரில் போட்டுடுறாங்க, உலகத்தில் வயது முதிர்ந்த நபர் இவர். ஆனால் நீ 100 வயசு வாலிபன் சொல்லப்படும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, 1000 வருட அரசாட்சியில் ஜனங்களுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கும். எப்படி அது? அந்த 1000 வருட அரசாட்சியில் சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறான், கோடி கணக்கில் போட்டு ஃபேக்ட்ரி கட்டி பல கோடி லாபம் சம்பாதிக்கிறான். அதில் இருக்கிற வேஸ்டேஜ் எங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கிற ஆற்றுலையும் நதியிலையும் அது கலந்து ஜனங்களுடைய குடிநீரையே என்ன செய்ய பாழாக்கிறான். அதை குறித்து கவலை இல்லை நமக்கு. ஆனால் 1000 அரசாட்சியில் தொழில் பண்ணுறவர்களுக்குள் அந்த எண்ணம் இருக்காது. அடுத்தவன் கெட்டு நான் வாழணுங்கிற எண்ணம் இருக்காது. சுத்தமான தண்ணி இருக்கும், சுத்தமான காற்று இருக்கும், இயற்கை பச்சை பசேல்னு இருக்கும், எல்லா பக்கமும் இயற்கை சுத்தமாக இருக்கும். இப்போ இருக்கிறது போல கலப்படங்கள்லாம் இருக்காது. அன்னைக்கு அதிக லாபம் சம்பாதிக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் வளர வேண்டிய பயிரை மரபணுக்கள் மாற்றி சீக்கிரம் விளைய பண்ணி ஜனங்கள் உயிர் கேடு வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி பணம் சம்பாதி கூட்டணைக்கு இருக்காது. உணவுகளில் கலப்படம் பண்ணுகிற கூட்டணைக்கு இருக்காது. எல்லாம் சுத்தமான உணவு, சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணி, ஜனங்களின் ஆயுசு நாட்கள் கூடியிருக்கும். அப்போ அந்த நாட்கள் எவ்வளோ மகிமைங்க யோசித்து பாருங்க. இந்த ஆயுசுகள் நீடித்தது யாருக்கு? கைவிடப்பட்ட ஜனத்துக்கு. கைவிடப்பட்டவனுக்கு அவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருப்பாருன்னா, எடுத்துக்கொள்ளப்பட்ட உங்களுக்கு எனக்கு அந்த 1000 அரசாட்சி எவ்வளோ மகிமையாக இருக்கும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நாட்கள் இழந்துடாதீங்க. அந்த நாட்கள் உங்களுக்கு எனக்கும் ஒரு மகிமையான நாட்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சிக்கு ஆயத்தமாகுங்க. ஆக சரீர அமைப்பு கைவிடப்பட்டவர்கள் ஜென்ம சரீரத்தில் இருப்பார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்ட நீங்கள் நானுமோ முதலாம் உயிர்த்தல் பங்கு பெற்ற நாம் ஆவிக்குரிய சரீரம் உள்ளவர்களாக, இந்த பூமியின் எந்த விதமான இயற்கை கட்டுப்படாதவர் சரீரம் உள்ளவர்களாக, மகிமையின் சரீரம் உள்ளவர்களாக நீங்கள் நானும் கர்த்தர் முன்பதாக ஆளுகை செய்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. அடுத்தது விலங்குகள் எப்படி இருக்கும்? அதையும் வேத அழகாக சொல்லுது பாருங்க. வாசிங்க, ஆதியாகமம் 1:30 வசனத்தை வாசிங்க. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும், ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும், பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும், பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. யாருக்கு ஆண்டவர் பூண்டுகள் ஆகாரமாக கொடுத்தாராம்? சகல விதமான மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும். எதுதான் ஆகாரம்? வெஜிடேரியன், பூண்டு தான். அப்போ தேவன் ஏதேன் தோட்டத்தில் மிருக ஜீவன்களை படைக்கும் பொழுது நான் வெஜிடேரியனாக படைக்கலை. சிங்கம் கூட பழமொழி சொல்லுவாங்களே, புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஏதேன் தோட்டத்தில் புலி புல்லை தான் தின்னுச்சு. கர்த்தர் உண்டாக்கின புலி புல்லை தான் சாப்பிட்டுச்சு, சிங்கம் புல்லை தான் சாப்பிட்டுச்சு. எல்லா விதமான காட்டு மிருகங்கள், எல்லா விதமான நாட்டு மிருகங்களும் நான்வெஜ்ஜை சாப்பிடலை. இன்னொரு மிருகத்தை அடித்து கொள்ளலை. எல்லாமே கர்த்தர் இயற்கையாய் படைத்ததான பசு மூண்டுகளை தான் சாப்பிட்டு வளர்ந்தது. எப்போ ஆதாம் பாவம் செய்தானோ,
எப்போ உலகத்தில் பாவம் பிரவேசித்ததோ, எப்போ சாத்தான் உலகத்தில் தன்னுடைய பாவத்தின் வலையை விரித்து ஜனங்களை அடிமைப்படுத்த ஆரம்பித்தானோ, அந்த பாவம் மிருகத்துக்குள்ளே வந்தது. ஆதாம் பாவம் செய்த பொழுதுதான் மிருகங்களும் பாவத்தால் நிரப்பப்பட்டு இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடுகிற நான் வெஜிடேரியனாக மாறினது. இப்போ அந்த நிலைமை தான். நீ காட்டு விலங்குகளை பார்த்தீங்கன்னா, ஒரு விலங்கு இன்னொரு விலங்கு அடிக்குது, இன்னொரு மிருகத்தை பட்சித்து சாப்பிடுது, இதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் 1000 வருட அரசாட்சியில் இந்த விலங்குகள் எப்படி மாறும் அப்படின்னா, ஏன் அப்படி இன்றைக்கி இந்த விலங்குகள் எல்லாம் சாத்தானுடைய கிரியைகள் இருப்பதினால், பாவம் இருப்பதினால் இந்த மிருகங்கள் கொடூர குணமுள்ளதாய் முரட்டு குணமுள்ளதாய் இருக்குது. 1000 வருட அரசாட்சியில் சாத்தான் கட்டப்பட்ட உடனே பூமியில் பாவம் இல்லை. பாவம் இல்லைன்னு மிருகங்களின் சுவாபமும் மாறிவிடுகிறது. மிருகம் எப்படி இருக்குமாம்? ஏசாயாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 6 to 9 வரை வாசிங்க. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்குமா? அந்த வார்த்தைகள் நல்ல வீட்டில் நல்லா வாசித்து பாருங்க. ஓனாயி ஆட்டுக்குட்டியோட படுத்து கிடக்குமா, பசுவும் கரடி ஒன்னா புல்ல மேயுமா. சிங்கம் அது என்ன செய்யுமா? வைக்கோலை மேயுமா. சிங்கம் வைக்கோலை மேயும். சின்ன பையன் அவன் என்ன செய்வானா? காட்டு மிருகங்களை மேய்ப்பானா. சின்ன பையன் மேய்ப்பானா. இதை விட பியூட்டி பாருங்க. பால் குடிக்கிற குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேலே விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியின் புத்துகளை கையை விட்டு கட்டுவிரியின் பாம்பு எடுத்து விளையாடுமா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு நம்ம ரப்பர் பொம்மைகளை வாங்கி கொடுக்குறோம், அல்லது விளையாட்டு பொம்மைகள் வாங்கி கொடுக்குறோம். அன்றைக்கி ரப்பர் பொம்மையே தேவையில்லை. குழந்தை விளையாட ஒரு பாம்பு கேட்குதா, ஒரு கட்டுவிரன் தூக்கி கொடுத்தா அது பாட்டு என்ன செய்யும்? இன்றைக்கி டெடி பியர், அன்றைக்கி டெடி பியரே வேண்டாம், ஒரிஜினல் கரடியோட குழந்தை விளையாட. நாட்கள் யோசித்து பாருங்க. இன்னைக்கு குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஒரு டெடி பியரை வாங்கி கொடுக்குறோம், அந்த கரடி பொம்மையை வச்சு குழந்தை விளையாடுது. அன்றைக்கி விளையாடுறதே கரடியோட தான் இருக்கும். பால் மறந்த குழந்தை கட்டுவிரியன் பாம்பு கூட விளையாடுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? எந்த மிருகத்துக்குள்ளேயும் இன்னொரு தீங்கு செய்யணுங்கிற எண்ணமே இருக்காது. எவ்வளோ ஒரு மகிமையான நாட்கள் பாருங்க. அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வண்டலூர் ஜூக்கு போனோம் அப்படின்னா சிங்கங்களை பார்க்கறதுக்கு அந்த எங்கேயோ இடத்துல இருக்கும், அந்த தூரத்தில் பார்ப்போம், அல்லது அது இருக்கிற இடத்துல பக்கத்தில் பார்க்கணும், அதுக்கும் விசேஷ வாகனம். ஆனால் அந்த 1000 அரசாட்சியில் அதெல்லாம் தேவையே கிடையாது. தானியல் எப்படி சிங்க கபியில சிங்கத்தின் மடியில் படுத்து தூங்கினானோ அதுபோல நமக்கு விளையாடுறதுக்கு பழகிறது எல்லாம் சிங்கமும் வீட்டு விலங்கு போல இருக்கும். அன்னைக்கு வீட்டில் வளர்ப்பு பிராணிகள் காட்டு பிராணி அதெல்லாம் வித்தியாசமே இருக்காது. விரும்பின சிங்கக்குட்டியோட வீட்டில் என்ன செய்யலாம்? வளர்க்கலாம். சிங்கமும் மாட்டை போல புல்லை தின்றுமாம். அப்போ மிருகங்கள் கூட மாறி இருக்கும். நோவாவின் நாட்களில் இது ஒரு ட்ரெய்லர் ஆண்டு காட்டிட்டார். நோவாவின் நாட்களில் மிருகங்கள் கொடூர குணமுள்ளதாக இருந்துச்சு. ஆனால் பேழைக்குள்ள கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா மிருகத்திலையும் சுத்தமான மிருகத்தில் 7 ஜோடி, அசுத்தமான மிருகத்தில் 1 ஜோடி உள்ள ஏற்றுனாரு. அதில் மாடு இருந்துச்சு, சிங்கம் இருந்துச்சு. சிங்கம் மாடை அடித்து சாப்பிடலை. பேழைக்குள் வரும் பொழுது கர்த்தரின் சுபாவத்தை மாற்றியிருந்தார். எதற்குனா இந்த நோவாவின் பேழையில் இருக்கிற மிருகங்களைப் போல தான் 1000 வருட அரசாட்சியில் இந்த உலகம் இருக்கும் என்பதை கர்த்தர் காண்பித்தார். நோவாவும் அவன் குடும்பம் மொத்தம் 8 மனிதர்கள் பேழைக்குள்ள இருந்தாங்க. ஒரு மிருகமும் அவர்களை சாப்பிடலை. ஓனாய் ஆட்டுக்குட்டி ஒன்னா பேழைக்குள்ள இருந்துச்சு. சிங்கமும் மாடும் ஒன்னா பேழைக்குள்ள ஒன்றை சாப்பிடலை. இது 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு அடையாளமாக இருந்தது. அப்போ 1000 வருட அரசாட்சியில் மிருகங்கள் கூட அது அந்த கொடூர சுபாவம் இல்லாமல் அது மனிதனோடு இயல்பாய் பழகிறதா இருக்கும். அது எவ்வளோ மகிமை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது கைவிடப்பட்ட ஜனம் இப்படி தான் அனுபவிப்பான். கைவிடப்பட்ட ஜனம்
அந்த மிருகங்களோடு சகஜமாய் பழகுவான். அடுத்தது, தொழில் அமைப்பு எப்படி இருக்கும்? அந்த நாட்களில் தொழில்கள் எப்படி இருக்கும்? பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்கும்? வாசிங்க யோவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். நல்ல கவனி. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாய் ஓடும். மலை எப்படிங்க பால் ஓடும்? பர்வதங்கள் எப்படி திராட்சரசம்? அங்கே எப்படி அங்கே திராட்சரசம் பொழியும்? அதாவது அந்த நாட்களில் தேவன் பூமி ஆசீர்வதித்திருப்பார். நான் ஏற்கனவே சொன்னது போல கலப்படம் பண்ணுறது, தன் சுய லாபத்துக்காக அடுத்தவனை ஏமாற்றுவதற்காக பொல்லாத தொழில்கள் பண்ணுகிற அந்த பழக்கமே இல்லை. கர்த்தர் எல்லாருடைய சமாதானம் ஆசீர்வதிக்கும் பொழுது பூமியில செழிப்பாக இருக்கும். பர்வதங்களில் திராட்சரசம் பொழியும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, திராட்சை தோட்டங்களில் பழங்கள் பெருகி இருக்கும். அன்றைக்கு மருந்துகள் கிடையாது, எந்த விதமான விளைச்சல் இல்லாத சூழ்நிலை கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விவசாயம் அழிஞ்சிருச்சு, பஞ்சம், சரியான அறுவடைகள் இல்லை என்றெல்லாம் சொல்லுவதை பார். ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. தேவன் செழிப்பாய் பூமி ஆசீர்வதித்திருப்பார். இந்த திராட்சை பழங்கள் பெருகி ஜனங்கள் பறிப்பதற்கு இல்லாமல், அதாவது சாப்பிட்டு திருப்தி, போ எவ்வளோ திராட்சை பழத்தை பறிக்கிறது என்று சொல்லி அவங்க விட்டது பழுத்து அது விழுந்து அந்த ரசம் அந்த பர்வதங்களில் ஓடுமா. மலைகளில் பால் ஓடும். அப்படின்னா பால் எப்படி ஓடும்? இந்த பசு மாடுகள் அந்த புல்லுகளையும் அந்த வயல்வெளிகளையும் விளைகிற இயற்கை பச்சை பசேல்னு காரியங்களை சாப்பிட்டு கொளுத்திருக்கும். அது மடியில் பால் ஏராளமாக இருக்கும். ஜனங்கள் கறந்து திருப்தியாகி போதும், எவ்வளோ பால் தான் கறக்கிறது அப்படின்னு விட்டது. அந்த மடியில் அந்த பாலை வச்சுட்டு பசு மாடு இருக்க முடியாது. அது கடைசியை தாங்க முடியாமல் என்ன செய்யும்? மலை ஓரங்களில் படுத்து தன் மடியை சாய்த்து பாலை அதே வெளியேற்றும். அப்படி வெளியேற்றுகிற பால் மலைகளில் ஓடுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அது எப்போ எவ்வளோ செழிப்பு இருக்கும். ஆகார பஞ்சமே கிடையாது. எங்கே பாரு பச்சை பசேல். இன்னைக்கு பார்த்து எங்கே பாரு பில்டிங்காக தெரியும். எங்கேயாவது கிராம சைடில் பச்சை பசேல் வயலை பார்த்தா நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனால் ஆயோட அரசாட்சியில் இயற்கை வளமாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், ஜனங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருப்பார்கள். அவ்வளோ செழிப்பு. இன்னைக்கு தொழிற்சாலை பெருகினாலே இயற்கை பாதிக்கப்பட்டுருது. அதிக தொழிற்சாலை இருக்கிற இடங்களில் பாருங்க, வெப்பம் அதிகமாக இருக்கும், காற்று மாசுபட்டு கிடக்கும், தண்ணி சுத்தமாக இருக்காது, இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டிருக்கும். ஒரு காலத்து விவசாயமான நிலங்கள் தான் பெரிய ஃபேக்டரியாக மாறி இருக்கும். ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. காற்று சுத்தமாக இருக்கும், தொழில்கள் எப்பொழுதும் போல பெருகி இருக்கும், விவசாயம் பெருகி இருக்கும். ஜனங்கள் அவனவன் திராட்சை தோட்டத்தின் நிழலிலும் அவனுடைய ஒளி மரத்தின் நிழலிலும் அவன் படுத்து கிடப்பான், சுகமாக இருப்பான். செழிப்பு அந்த நாட்களில் மிகுதியாக இருக்கும். பொருளாதாரத்துக்கு பஞ்சமே இருக்காது. குறைவுங்கிற வார்த்தை ஒருத்தண்டி இருக்காது. ஐயோ நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் கவலையே இருக்காது. அந்த அளவுக்கு தேவன் பூமியை ஆசீர்வதிக்கிறவர். நான் இதெல்லாம் வாசிக்கும் பொழுது, ஒருவேளை ஆதாம் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா பூமி எப்படி தான் இருந்திருக்கும்? இது போல தான் இருந்திருக்கும். ஏன்னா ஏதேன் தோட்டம் அப்படி தான் வச்சிருந்தார். ஏதேன் தோட்டத்தில் மிருகங்கள் புல்லை தான் சாப்பிட்டுச்சு. ஏதேன் தோட்டம் செழிப்பாக இருந்துச்சு, தண்ணி சுத்தமாக இருந்துச்சு, காற்று சுத்தமாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் நோவாவின் காலம் வரைக்குமே வெயிலின் உஷ்ணத்தை ஜனங்கள் அவ்வளவோ அனுபவிக்கலை. அந்த ஜலப்பிரளயத்தில் தான் மேலே இருக்கிறதான கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்து மழையா எல்லாம் பொழிஞ்சதுக்கப்புறம் தான் நோவாவின் காலத்தில் தான் முதல் முறையாக திராட்சரசம் புளிக்கவே செஞ்சிச்சு. அது வரைக்கும் திராட்சரசத்தை எவ்வளவு நாள் துருத்தியில் வச்சாலும் புளிக்கவே எப்போ புளிக்கும்? சூட் அதிகமானதான் புளிக்கும். நோவாவின் காலம் ஜலப்பிரளய காலம் வரைக்கும் திராட்சரசம் புளித்ததாக வேதம் சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ஏர் கண்டிஷனர் வாழ்க்கையில் தான் வாழ்ந்தாங்க. நோவாவின் காலத்துக்கு அப்புறம் தான் வெப்பம் அதிகமே ஆனது. அப்போ ஆதாம் மட்டும் பாவம் செய்யாமல் இருந்திருந்தா இன்னைக்கு இருக்க நாட்கள் எப்படி இருக்கும்? ஆகவே தான் கர்த்தர் அந்த பாவத்தில் நம்மை விடுதலையாக்கி அவருக்காக வாழும்படி நம்ம கற்றுக் கொடுத்து இழந்து போன அந்த மகிமையான நாட்களை திரும்ப நம்ம காணும்படியாக கர்த்தர் நமக்கு அந்த நாட்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆயரோட அரசாட்சி மகிமை செழிப்பானது.
யோசித்து பாருங்க, திராட்சை ரசம் மலையில் ஓடுமா, பால் மலையில் ஓடுமா? அந்த அளவுக்கு தேவன் மகிமையான நாட்களாய் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது இவ்வளோ காரியமாக நாம் மனிதனுடைய ஆளுகை, சரீரம், இவ்வளவு இதெல்லாம் பார்த்தோம். கடைசியாக ஆலயம், அந்த ஆயனோட அரசாட்சியில் இருக்கிற சர்ச் ஆலயம் எப்படி இருக்கும்? வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். நல்ல கவனிங்க, எங்க ஆலயமா? எருசலேமில். பூமி முழுக்க ஒரே ஒரு சர்ச் எருசலேமில் மட்டும்தான். அப்போ மற்ற மதங்களும் இருக்காது, மற்ற மத வழிபாட்டு ஸ்தலங்களும் இருக்காது, எந்த விக்கிரகமும் இருக்காது. எல்லா ஜாதியாருக்கும் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும், இவரே தெய்வம், இவரிடத்தில் போவோம் வாருங்கள், அவர் தமது வழியில் நமக்கு போதிப்பார், அந்த பாதை நடப்போம். எப்படி இந்த எண்ணம் எல்லாத்துக்குள்ளேயும் வருது? இப்போ நல்ல கவனிங்க, இன்றைக்கு ஏன் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் பலவிதமான வழிபாட்டுகளுக்குள் போகிறார்கள்? சத்துருவாகிய சாத்தான் அவர்களை வஞ்சிப்பதினால். இந்த வஞ்சிக்கிற சாத்தான் தான் கட்டப்பட்டாச்சு. இப்போ ஜனங்களுக்குள்ளே விக்கிரக வழிபாடுகளோ, பலவிதமான மத சம்பந்தப்பட்ட எண்ணங்களோ, அல்லது நாத்திக கொள்கைகளோ, கடவுளே இல்லை என்கிற நாத்திக கொள்கைகளோ எந்த மனுஷனும் இருக்காது. ஒரே ஒரு எண்ணம், எருசலேமில் இருக்கிற இந்த கர்த்தரே தெய்வம், அந்த ஆலயத்துக்கு போவோம், அவர் நமக்கு போதிப்பார். அப்போ ஒரே ஒரு சர்ச்சு தான் இருக்கும். அந்த சர்ச்சு எங்கே இருக்கும்? எருசலேமில் இருக்கும். அந்த எருசலேமில் இருக்கிற ஆலயத்துக்கு எல்லா ஜனங்களும் வருவார்கள். எல்லா ஜாதியாரும் அங்கே தான் வருவான் சர்ச்சுக்கு. எதுக்கு? கர்த்தருடைய வார்த்தை கேட்க. யார் அங்கே பிரசங்கியார்? வாசிங்க 3ஆம் வசனம், ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். யார் போதிக்கிறது? பாஸ்டர் யாரு? இயேசுவே அங்க இருக்கிற ஒரே பாஸ்டர். அல்லேலூயா. ஆயரோட அரசாட்சியில போதிக்கிற ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான். ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், ஏன் சொல்லுகிறேன்னா, எந்த அளவுக்கு இன்னைக்கு நாட்டில் இருக்கிறத யோசித்து பாருங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு நாள் தரிசனத்தில் பரலோகம் போனாராம். பரலோகம் போன உடனே, இன்னைக்கு தான் நிறைய பேத்துக்கு பரலோகங்கிறது பக்கத்து ஊர் மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நினைச்சா சொல்ல, நான் பரலோகம் போனேன், பிதாவை பார்த்தேன், அவர் வான் கையை நீட்டி கூப்பிட்டாரு, என்னென்ன தோணுதோ இன்னைக்கு எல்லாம் பேசுகிறார். பரலோகத்தை அவ்வளோ சீப்பாக்கிட்டாங்க இன்னைக்கு. அப்படி ஒரு ஊழியக்காரர் பரலோகத்துக்கு போனாராம். அங்கே போன எல்லாம் பார்த்த உடனே இவர், சரி ஆண்டவரே நான் திரும்பி பூமிக்கு போகிறேன்னாராம். ஆண்டவர் சொன்னாராம், ஏப்பா வர்றதா வந்துட்ட பரலோகத்துக்கு, ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுனாராம். ஒரு ஊழியக்காரர் சொன்னாருங்க. ஆண்டவர் சொன்னாரா, வந்துட்ட பரலோகத்துக்கு, ஒரு யாருக்கு பிரசங்கம் பண்ணுறது பாருங்க. சொன்னாரா, நீ வந்துட்டியாப்பா, ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு போயிரு. யாருக்கு? இயேசுவுக்கும் பிதாவுக்கும் தூதர்களுக்கும் அங்கே பிரசங்கம். யாரு? இந்த ஊழியக்காரர் போய். இதையும் ஒரு கூட்டம் கேட்குது. அப்போ எவ்வளோ பரிதாபம் பாருங்க. 1000 வருட அரசாட்சியில் முழு உலகத்துக்கும் பிரசங்கம் பண்ணுகிற ஒரே ஒரு பாஸ்டர் இயேசு தான். இயேசு இருக்கிற இடத்துல நீங்கள் நானும். அப்போ மனவாட்டி கூட, நாம கூட யாரு வார்த்தை கேட்க? இப்போ மனவாட்டி யாரு வார்த்தை கேட்க விரும்புவாங்க? புருஷன் வார்த்தை கேட்க விரும்புவாங்க. அதே போல் மணவாளன் இயேசு பிரசங்கிக்கும் பொழுது நாம் எல்லாரும் இனிமையாக ரசித்திருப்போம். உலக கைவிடப்பட்ட ஜனங்கள் அவர் எல்லாரும் இந்த வழிகளை கேட்போம், இந்த வார்த்தைகளை கேட்போம், நாம் அவைகளில் நடப்போம் என்று தீர்மானிப்பார்களாம். அப்போ ஒரே ஒரு சர்ச்சு தான் அன்னைக்கு எருசலேமில். எல்லா ஜனங்கள், அதாவது எப்படி கொண்டு வர பாருங்க ஆண்டவர். முழு இஸ்ரவேலுக்கு ஒரே ஆளும் எருசலேமில் தான் இருந்தது. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவங்க ஊரில் இருந்து பண்டிகை ஆசரிப்பதுக்கு எருசலேமுக்கு தான் வருவார்கள். அவன் இஷ்டமான இடத்துல பலி செலுத்த முடியாது, பண்டிகை கொண்டாட முடியாது. அவன் நேர எருசலேமுக்கு வரணும். அதே போல கர்த்தர் 1000 வருட அரசாட்சியில் எருசலேமில் தான் ஆலயம். சர்ச்சில் ஆராதிப்பதற்கு எல்லாரும் எருசலேமுக்கு வரணும். அங்கே எப்படி ஆராதனை நடக்கும் நமக்கு தெரியாது, அது வேதம் சொல்லலை.
டெய்லி ஆராதனை நடக்குமா? வாரந்தோறும் ஆராதனை நடக்குமா? டெய்லி அங்கே போக முடியுமா? எல்லாரும் எப்படி டெய்லி எல்லாருமே ஒரு தேசத்தின் மூலையிலேருந்து எருசலேம் டெய்லி போயிட்டு வர முடியுமா? இருக்கலாம், அன்றைக்கு கர்த்தர் வாய்ப்புகளை வைத்து இருக்கலாம். அப்போது அந்த ஆலயம் ஒரே ஆலயம்தான். அந்த ஆலயத்தில் இப்போ இருக்கிற எந்த ஊழியக்காரனுக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இன்னும் இந்த சர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீ விரும்புனீங்கன்னா, அதை அறிந்து கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா, எசேக்கியேல் புத்தகம் 44ஆம் அதிகாரம் அதிலிருந்து 48 வரை வாசித்தீங்கன்னா ஒரு ஆலயத்தின் அமைப்பை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு விளக்கப்படும். அந்த ஆலயம் இதுவரைக்கும் இல்லை, இப்போவும் இல்லை. அது 1000 வருட அரசாட்சியில் வரப்போகிற எருசலேமின் ஆலயத்தை தான் அங்கே எசேக்கியேலுக்கு சொல்லப்படுகிறது. அது அளவு எப்படி இருக்கும், அதன் தோற்றம் எப்படி இருக்கும், ஒருவேளை கர்த்தர் சித்தமானால் அதை நீ படித்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை புரியாமல் போகலாம். அது படிக்கும் பொழுது அது என்னென்னே புரியாமல் இருக்கும். அவ்வளோ அப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் சித்தமானால் அந்த ஆலயத்தை குறித்து ஒரு நாம் தியானிக்கலாம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரை இருக்க அந்த ஆலயத்தின் தோற்றம் 1000 வருட அரசாட்சியில் கட்டப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருக்கிற எருசலேமில் இருக்கிற ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரே காரியம் சொல்லுகிற அந்த ஆலயம் பூமி நடு மையத்தில் இருக்கும். எருசலேமே பார்த்தீங்கன்னா முழு உலகத்திலையும் நடுப்பகுதியில் இருப்பது எருசலேம். அந்த எருசலேமே நடுப்பகுதியில் தான் அந்த ஆலயம் இருக்கும். அப்போ முழு உலகத்திற்கும் மையம் எருசலேமின் ஆலயம். அல்லேலூயா. இப்படி தான் 1000 அரசாட்சி இருக்கும். அநேக காரில் பார்த்து அதான் முன்பு சொன்னது போல வசனத்தில் இருக்கிறது நமக்கு தெரிந்தவைகளை தான் நம்ம தியானித்திருக்கிறோம். அது இப்படித்தான் 1000 அரசாட்சின்னு சொல்ல முடியாது. இவைகள் 1% குறைவு தான். இது முழுமையாக எப்படி இருக்குங்கிறத நீங்களும் நானும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு 1000 அரசாட்சியில் இயேசுவோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்யும் பொழுது அதை கண்டு களிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் உண்மையாலும் அந்த 1000 அரசாட்சியில் இருப்போமா? எப்படி இருப்போம்? நாம் எந்த கூட்டத்தில் இருப்போம்? நிதானிச்சு பாருங்க. ஆளுகை செய்கிற கூட்டத்தில் இருப்போமா? ஆளுகை செய்யப்படுகிற கூட்டத்தில் இருப்போமா? ஆளுகை செய்கிற கூட்டத்தில் இருப்பவர்கள் பாக்கியவான்கள். ஆளுகை செய்யப்படும் கூட்டத்தில் இருப்பவர்கள் 2ஆம் மரணத்துக்கு தள்ளப்படுகிற கூட்டமாக இருப்பார்கள். நாம் எந்த கூட்டத்தில் இருப்போம்? 1000 அரசாட்சி கேட்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம்தான். ஓ, எவ்வளவு ஆசீர்வாதம், மகிமையான சரீரம், இயேசுவோடு கூடவே இருப்போம். இன்னும் சொல்லப்போனால் இயேசு இருப்பது போல இருப்போம். ஐயோ, அது எவ்வளோ பாக்கியம்! அது அவருடைய அந்த மகிமையின் சரீரத்தை போலவே நாமும் இருப்போமா? அப்போ அந்த நாட்களிலே நம்ம இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும்னா இன்றைக்கு வருகைக்கு ஆயத்தமாகுங்க. வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற நீங்களும் நானும் தான் அந்த ஆளுகையில் இருப்போம். அப்போ முதலாவது வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் தினந்தோறும் ஆவியான சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்க. தினந்தோறும் தேவனோட இருக்கிற உறவை பலப்படுத்துங்க. ஜெபிப்பதிலும் வேதத்தை வாசிப்போம். அதாவது ஒரு கிறிஸ்தவனுடைய அவசியமான 2 காரியம் என்றால் ஜெபம், வேத வாசிப்பு. இந்த 2 இல்லாத கிறிஸ்தவனே கிடையாது. அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி. அனுதின ஜெபம், அனுதின வேத வாசிப்பு, இந்த 2ம் நம்முடைய மூச்சு காத்து போல இருக்கணும். இந்த 2ம் நமக்கு அவசியம். இந்த 2ஐயும் நீ செய்ய செய்ய ஆவியான சத்துக்கு நீ கீழ்ப்படிய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். வருகைக்கு ஆயத்தமாகுங்க. இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையில் அர்மகதோன் யுத்தம் முடிந்தவுடன் சாத்தான் கட்டப்படுகிறான். 1000 வருஷம் தற்காலிகமாக கட்டப்படுகிறான். அந்த 1000 வருஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற நம்மை கொண்டு அவர் ஆளுகை செய்ய போகிறார். அந்த ஆளுகையில் பங்கு பெற ஆயத்தமாகவும் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லார் கண்களை மூடி 1000 வருட அரசாட்சியை நாம் தியானிக்கும் பொழுது அது ஒரு மகிமையான வாழ்க்கை தான். அது ஒரு மகத்துவமான வாழ்க்கை. அது விவரிக்க முடியாத ஒரு ஆனந்தமுள்ள வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையில் நாம் இயேசுவோடு கூட ஆளுகை செய்யலாம் இருக்க வேண்டுமானால் இன்றைக்கு நாம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஆக இந்த நாளில் நம்ம கொஞ்சம் நிதானித்து நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிறது, தேவனுக்கு நமக்கு மாத்திரம் தெரிந்திருக்க அந்த உறவு எப்படி இருக்கிறது, கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமா? இன்றைக்கு ஒருவேளை இயேசுவின் வருகை இருக்குமானால் நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் நிதானித்து பார்த்து வருகைக்கு ஆயத்தமாக ஒப்பு கொடுப்போமா? என் அருமையான சகோதரா, நீ ரட்சிக்கப்பட்டிருந்தும் சத்தியங்களை அறிந்திருந்தும் ஒருவேளை வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழாமல் அநேக அந்தரங்க பாவத்தில் கட்டப்பட்டு இருப்பாயானால் ஐயோ, உன் ஆத்துமா நஷ்டத்தினராய் போகிறது என்பதை மறந்து போகாது. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தும் ஒரு சபையில் அங்கமாயிருந்தும் ஒருவேளை ஒரு ஊழியக்காரன்
ஊழியக்காரனாக இருந்தும் ஒருவேளை வாழ்க்கையில் அந்தரங்க பாவம் அருவருப்பான இச்சைகள் நிரம்பி இருக்குமானால் உன் முடிவு பரிதாபம் என்பதை மறந்து போயிடாத. இன்றைய ரட்சணியினால், இன்றைய அனுக்கிரகனால் அவரை நோக்கி பாரு. ஒருவேளை இந்த வார்த்தையில் கேட்கும் பொழுது நரகத்துக்கு போய்விடுவேன் என்கிற பயத்தினால் நீ அர்ப்பணிக்க வேண்டாம். இயேசு உனக்காய் ரத்தம் சிந்தினாரே, உனக்காக ஜீவனை பலியாய் கொடுத்தாரே, உன்னை எவ்வளவு அவர் நேசித்தார். உன்னை நேசிக்கிற அவரை உண்மையாய் நேசிப்பதற்கு ஒப்புக்கொடு. நீ பயந்து போய் பாவம் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுக்காத. நீ பயத்தினால் நீ பாவம் செய்யக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தால் உன்னால் நிலைநிற்க முடியாது. என் ஆண்டவர் இயேசுவை நான் நேசிப்பதனால் நான் பாவம் செய்ய மாட்டேன். எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த மகிமையான வாழ்க்கையை நான் பெற்றுக்கொள்வதற்காக என்னை நேசித்தது நிமித்தம், என்னை அவர் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எனக்கு ஒரு வாழ்க்கை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரே, அந்த அன்பை உணர்ந்து நான் அவர் நிமித்தம் பாவம் செய்ய மாட்டேன். இப்படி ஒப்பு கொடுப்பாயானால், இயேசு மேல வச்சிருக்கிற உன் அன்பு அது உண்மையானதா இருக்குமானால், இயேசுவை நீ உண்மையாய் நேசிப்பாயானால், நீ பாவம் செய்யாத ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வான். எனக்கு ஒப்பு கொடு. இயேசுப்பா, நான் உம்மை நேசிக்கிறப்பா, உம்மை வேதனைப்படுத்துகிற வாழ்க்கை எனக்கு வேணாம் ஆண்டவரே. உம்மை வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் இருக்குமானால் என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்கு பிரியமான வாழணும் அப்பா. நான் உங்களை வேதனைப்படுத்திடக்கூடாதுப்பா, உங்களை நான் காயப்படுத்திடக்கூடாது. உங்களை நேசிப்பது உண்மை ஆண்டவரே, உம்மை நான் நேசிப்பது உண்மைப்பா. நான் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன், ஒரு நாளும் வேதனைப்படுத்த மாட்டேன். ஒப்பு கொடுப்பாயா? என் அருமையான சகோதரா, என் அருமையான சகோதரி, நீ தேவ சமூகத்தில் அர்ப்பணி. வாலிப சகோதரா, வாலிப சகோதரி, உன் வாலிபத்தின் நாட்களை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஒருபோது சத்துருவின் கண்ணீரை விழுந்துராத, பாவத்தின் அருவருப்புகளில் விழுந்துராத. ஏசப்பா உன்னை இன்னும் நேசிக்கிறார், இன்னும் உன்னை தூக்கிற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்வார்கள். நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? ஒப்பு கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆண்டவராம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் பேசினே இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, எனது 1000 வருட அரசாட்சியில் உம்மோடு கூட இணைந்து ஆண்டவரே, இந்த மகிமையான நாட்களில் உம்முடைய மனவாட்டிகளாய், உம்முடைய கீழே இந்த ஆளுகை செய்கிற பிரபுக்களாய் நான் இருக்க கத்த உதவி செய்யும். இந்த வார்த்தைகள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சதை கேட்கிற எல்லாருடைய இருதயத்திலும் அந்த வாஞ்சை பெருகட்டும். மீது இருக்கிற அன்பின் நிமித்தம் பரிசுத்த வாழ்க்கை வாஞ்சிக்கட்டும். கர்த்தர் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேறும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் வழிநடத்துதல் இன்றும் இந்த சதா காலங்களில் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.